கூட்டத்துக்காக தேவனை துதிப்போம். தேவன் நல்ல கால சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சூழ்நிலையும் கொடுக்கணும். அவர் ஆவியை ஊற்றணும். அவர் மகிமைப்படும். இருளின் சக்திகள் கட்டப்படணும். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சார் தயவுக்காக மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக மை துதிக்கிறோம். உம்முடைய வீட்டு வல்லமைக்காக மை துதிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும். உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உம்முடைய பிரசன்னத்தை கட்டளையிடும். இருளின் சக்திகள் கட்டப்படட்டும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த இரண்டாவது படத்தை பார்க்கிறீர்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் மற்றும் மார்க்கு, லூக்கா ஆகியவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில விதை 5ஆம் வசனம், அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இதனுடைய விளக்கம் 20-21 சொல்லப்படுகிறது. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் அல்லது ஏற்றுக்கொள்கிறாள். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். இந்த நிலமானது நாம் ஊட்டி, குன்னூர் மற்றும் கொடைக்கானல் ஆகிய இடங்களிலும் பார்க்க முடியும். இஸ்ரேல் தேசமானது அதிக வளமையான ஒரு தேசமாக காணப்படவில்லை. அதிகமான கற்பாறைகளை கொண்டதாக, ஆங்காங்கே சில இடங்களிலே பாறைகள் மத்தியிலே கொஞ்சம் மண் இருப்பதாக, அதனால் இந்த பெரணி என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் வேர் வைத்து கொண்டு மழை காலத்திலே வளர்ந்து வெயில் காலத்திலே பட்டு போகிற அல்லது வாடி போகிற அப்படிப்பட்ட செடிகள் தான் அதிகமாக காணப்படும். நீங்கள் இந்த ஊட்டியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாறை இடுக்கில் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் முளைத்திருக்கும். அது மழை காலத்தில் இருக்கும். வெயில் காலத்தில் போனீங்கன்னா எல்லாம் வறண்டு அங்கே ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு நிலம் மழையை கண்டவுடன், வசனத்தை கேட்டவுடனே பொசு 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 பொசுன்னு சின்ன செடியை போல் வளரும். வசனத்தை கேட்டவுடனே உடனடியாக முடிவுகளை எடுப்போம். இனிமே நான் இப்படி தான் இருப்பேன், தீர்மானங்களை எடுப்போம். அட்டைகளில் கையெழுத்து போட சொல்லுவோம். அடுத்ததாக ஆல்டர் கால் அழைக்கும்போது ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுவோம். முதலாவது முழங்கால் படியிடுவோம். இப்படியாக பார்க்கும்போது ஒரு பரவசமாக இருக்கும். அந்த பரவசம் எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, அதாவது ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி நடக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ இந்த பையன் ஊழியத்துக்கு போகிறானா, இவன் முன்னால் போகிறானே, ஓ இவன்ட்டு ஏதோ கொஞ்சம் சரக்கு இருக்குது என்பதாக அநேகர் புலங்காகிதம் அடைவார்கள். நம்முடைய பெற்றோர்கள் கூட நம்மை பார்த்து, ஓ எங்கேயோ ஒரு மாறுதல் வந்திருக்கு என்பதாக ஒரு பொய்யான ஒரு நிலையில்லாத ஒரு சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார். இந்த மாதிரியான மனிதர்கள் வேகமாக முளைக்கிற வேகத்திலே வாடுகிற வேகமும் அதே போல் இருக்கும். ஒரு உண்மையாக ஒரு விதை முளைக்க வேண்டுமானால் 3-7 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். முதலாவது அது வேரை தான் உள்ளே விடும். வேரை ஸ்திரப்படுத்தின பிறகு செடி மேலே வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு போகிறதுக்கு போதுமான அளவுக்கு மண் இல்லாததுனால சீக்கிரமாகவே முளைத்து விட்டது. இந்த வேரற்றவர்கள் அல்லது இருதயத்திலே ஆழமில்லாதவர்கள் அவர்கள் ஒரு வருஷத்தில் பல தடவை தீர்மானம் எடுப்பார்கள். ஜனவரி 1ஆம் தேதி எடுப்பார்கள்,
குட்பிரேடை அப்போ ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். அப்புறம் ஒவ்வொரு சீசனுக்கும் அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதை நிறைவேற்றினார்களா, முதலாவது எடுத்த தீர்மானத்துக்கு ஏதாகிலும் பலனுண்டா என்று பார்த்தால் அங்கு ஒன்றும் இருக்காது. அன்பானவர்களே, இந்த நிலம், இந்த நிலத்தில் விழுகிற விதையிலே உயிர் இருக்கிறது. காலையில் சொன்ன மண்ணிலும் உயிர் இருக்கிறது. அதே போல் அது ரெண்டும் இணையும் போது அது முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த சில நாட்களிலே அது வேறு அதற்கு மேலாக விட முடியாத ஒரு நிலைமை வரும்போது, அப்படி என்றால் என்ன? இந்த வேத வசனத்தை நான் நேற்றை கேட்டேன். ஒரு 2 நாள் 3 நாள் எனக்கு உதவி செஞ்சிச்சு. அப்புறம் ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை, காலேஜில் ஒரு சோதனை, ஏற்கனவே பழைய பாவம் தொல்லை பண்ணுது. அப்போ அங்கே நிற்க முடியாது. அப்போ அந்த வேத வசனத்தை மெதுவாக மறந்து உலகமானது அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். அப்பொழுது என்ன செய்கிறது? அவர்கள் வாடி போவார்கள் அல்லது இடறல் அடைவார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்தது ஈரமில்லாத ஒரு நிலை. அதாவது ஈரத்தை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழாக நல்ல மண் வளம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஈரமானது சீக்கிரமாகவே வெயிலுடைய வெப்பத்தினாலே அது இல்லாமல் போய்விடும். இந்த மக்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள், சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். அவர்கள் இந்த மாதிரி கூட்டங்களில் எல்லா இடங்களுக்கும் கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் பலன் மட்டும் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா வேத வசனம் வெளியே இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருக்கிறார். சிலுவையை குறித்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விலகிக் கொள்ளுதல் இருக்காது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சிலுவையை குறித்த விளங்கிக் கொள்ளுதல். அப்புறம் பாடுகள் வரும்போது இது ஆண்டவர் அனுபவித்த பாடுகளோடு ஒப்பிடும்போது இது பெரிய விஷயம் அல்ல என்ற அந்த உணர்வு வரும். ஆனால் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் தூரமாக இருக்கும். அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்கன்னா, வேத வசனத்தை கேட்டோம், கொஞ்சம் வசனம் உள்ளே போன உடனே உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களைப் போல தங்களுக்கு கற்பனை செய்து கொள்வார்கள். பெரிய பரிசுத்தவானை போல அவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள். அவர்கள் போய் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கிக்கிறது போல கனவுகளை காண்பார்கள். அவர்கள் கை வைத்தால் திடீரென்று எல்லோரும் கீழே விழுவதைப் போல ஒரு காட்சியை அவர்கள் மனதுக்குள்ளாக கற்பனை குதிரையை தட்டி விடுவார்கள். அவர்கள் பார்த்தாலே அந்த கண்ணசைவிலே பொத்து பொத்து என்று விழக்கூடியவர்களாக தங்களை கற்பனை செய்து கொள்வார்கள். கிட்டத்தட்ட கற்பனை உலகத்திலேயே அவர்கள் வாழ்வார்கள். அதனால தான் அந்த அற்ப சந்தோஷத்தில் அவர்கள் மூழ்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கல்லான இருதயம் அபிகாயிலுடைய கணவனுக்குள்ளாக இருந்தது. தாவீது அநேக நன்மைகளை அந்த மனிதர்களுக்கு, நாபாலுக்கு, அவருடைய வேலைக்காரர்களுக்கு அல்லது அவர்களுடைய ஆடுகளுக்கு செய்தார். கொஞ்சம் உணவு கேட்டபோது அவனால் அதை கொடுக்க முடியல. ஒரு நன்றியில்லாத ஒரு இருதயம். நான் இன்ன இடத்திலிருந்து வருகிறவன் என்று தெரியாதவனுக்கு நான் என்னுடைய உணவை நான் கொடுப்பேனா என்பதாக தாவீதை குறித்து, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், ஊழியக்காரர்களை விட்டு ஓடுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதாக அந்த நாட்டிலே அவர் ஒரு தலைவராக ராஜாவாக இருந்தவர். அவரை குறித்து அவன் அவ்வளவு ஏளனமாக பேசினான். நாம் கூட சில நேரங்களிலே தலைவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் அறியாதவர்களாக அவர்களை தீவிரமாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அவர்களுடைய தியாகத்தை நமக்கு தெரியாது, நாமும் செய்திருக்க மாட்டோம். அவர்கள் எத்தனை வருஷங்கள் எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பேசுவது என்று வரும்போது எளிதாக அவர்களை நாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நாபால் அப்படித்தான் செய்தான். அதனாலே பின்னாலே பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளாக செத்து போனது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் தெரியாமல் விமர்சனம் பண்ணக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெதுவெதுப்பான நிலையிலே அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். குறை சொல்லுகிறதற்காகவே ஒரு கூட்டத்தை பிசாசு எல்லா சபைகளிலும் உண்டாக்கி வச்சுருப்பான். போதகர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய தலைமுடி, அவர் வச்சிருக்க நடை, அவருடைய ஸ்டைல் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க. சரி, இதில் ஏதாவது ஒன்றாவது அவங்களால செய்ய முடியுமான்னு அதெல்லாம் செய்ய முடியும். ஒன்றே ஒன்று முடியும், அது பேசி பேசி தங்களை கெடுத்து கொண்டு மற்றவருடைய விசுவாசத்தை கீழே விழ பண்ண ஒரு விஷயந்தான் அவங்களால முடியும். அன்பானவர்களே, இதற்கு முக்கியமான காரணம் இது மறைக்கப்பட்ட பாவங்களாக இருக்கிறது. தாங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிடுகிறதற்கு பதிலாக மற்றவர்களுடைய பாவங்களை வெளியே சொல்லிக்கொண்டு அவர்களை கேவலப்படுத்தி கொண்டு அதில் அவர்கள் சந்தோஷப்படுவார். ஏதாவது கேட்டிங்கன்னா, என்னப்பா நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவரும் தான் செய்கிறாரு, நான் தான் செய்கிறேன், அவர் அப்படி செய்கிறாரு, நான் இப்படி செய்கிறேன் என்பதாக தங்களை தற்காத்து கொள்கிறதற்கு விமர்சன கணைகளை அவர்கள் ஆயுதங்களாக பயன்படுத்துவார். அன்பானவர்களே, அபிகாயில் ஒரே அந்த பெண் புத்தி உள்ள பெண்ணாக இருந்ததுனாலே அவளுடைய வாழ்க்கை மாத்திரம் தப்புது. சில வீட்டில் சொல்லுவாங்க, ஊழியக்காரர் அப்படி பேசாதீங்க, அந்த பிரதர் அப்படி பேசாதீங்க, அந்த சிஸ்டர் அப்படி பேசாதீங்கன்னு மனைவியை தடுப்பார்கள். பிள்ளைங்களுக்கு முன்னால் இப்படி நெகட்டிவாக எல்லாம் பேசி அவங்கள கெடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு நல்ல பலத்தை அடி விழுகிற வரைக்கும் அவங்க அதை செஞ்சிகிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது உண்மையா பொய்யா சரியா தவறா என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்வது அல்லது அவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது. ஒருத்தருடைய சூழ்நிலை இன்னொருத்தருக்கு 100% புரியாது. அவங்க எந்த இடத்துல இருந்து எதனால் அந்த முடிவு எடுத்தாங்க என்பது, இங்கே ஒரு முடிவு எடுக்கிற எனக்கு இது விஷயம் எனக்கு சென்னையிலிருந்து என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் அந்த புட் ஸ்டெப்பில் அவங்களுடைய அந்த அடிச்சோடுகளில் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சமாவது என் மரமண்டைக்கு ஏறும். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் ஆபேலை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கும்படி, அதை அபிவிருத்தி ஆகும்படியாக படைத்தார். ஆனால் காயினிடத்திலே ஆபேலை குறித்து ஆண்டவர் விசாரிக்கும் போது, நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா என்பதாக கேட்கிறார். நான் உண்மையிலே சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு காவலாளி தான். அவர்களுடைய நலனை நாடக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சகோதரர்களாக நம்மை தேவன் படைத்திருக்கிறார், சகோதரிகளாக படைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் அல்லது சகோதரி பிறந்திருக்கிறார்கள் என்று. அது தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. எந்த குடும்பத்தில் நாம் பிறக்கணும், யாரை நமக்கு சகோதரியாக வைக்கணும், சகோதரனாக வைக்கணும்னு தேவனுடைய ஏற்பாடு. அதை முதல் குடும்பத்தில் தேவன் செய்தார். ஆனால் காயின் என்ன கேட்குறான்? நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? அன்பானவர்களே, நாம் மற்றவர்களை காவல் காக்கவில்லை என்றால் அடுத்ததாக நாம் தான் அங்கு ஒரு பக்கத்து வீட்டில் தீப்பிடி தெரிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தீயை அணைக்காவிட்டால் அடுத்த வீடு என்னுடைய வீடாக இருக்கும், அது பற்றிவிடும். எந்த தீமையாக இருந்தாலும் பொல்லாப்பாக இருந்தாலும் அது வரும்போது நாம் நம்முடைய உயிரை கொடுத்தோ அல்லது நம்முடைய உடைமையை கொடுத்தோ நாம் தடுத்தால் பெரும் தீமைகளை தடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். அது நமக்கு என்ன? அடுத்த வீட்டு பையன் கெட்டானே, அடுத்த வீட்டு பொண்ணு கெட்டானே, நமக்கு என்ன? நம்ம பிள்ளை பத்திரமா இருந்தால் போதும்னா அந்த பொல்லாப்பு நம்முடைய வீடுகளுக்குள்ளே வருகிறதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறான்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? பொறாமை, கோபம், தன் குற்றத்தை உணர முடியாத உணர்வில்லாத இருதயம், கொலை செய்ய தயாரான நிலை. சிலர் நேரடியாக கொலை செய்ய மாட்டாங்க, குணாதிசயத்தை கொலை செய்வார்கள், கேரக்டர். சில பேர் செய்யாதது செய்தது போலவே சொல்லுவார்கள். ஒருத்தர் என்னை பற்றி சொன்னார், நான் 3 பெண்களை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் குடும்பம் நடத்த முடியாமல் நான் எவ்வளோ திணறங்கிற எனக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஒரு குடும்பத்தை நடத்துகிறது எவ்வளோ கஷ்டம். சும்மா போகிற போக்கில் அள்ளி போட்டு போயிட்டார். அதுக்கு விசாரணை, குற்றப்பத்திரிக்கை, பல காரியங்கள் நடந்துச்சு.
கடைசியாக போய் நெருங்கி போய் கேட்க போது, எதுக்காகம்மா இந்த மாதிரி சொன்னேன்னு கேட்டால், அந்த அம்மா ஒரு வாலிப பையன் இருக்கிற ரூமுக்கு ஜெபத்துக்கு போனாங்க, இன்னொரு வாலிப பெண்ணை கூட்டிக் கொண்டு. நான் சொன்னேன், அப்படி போகக்கூடாது, அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத பையன், நீ அங்கே போயிட்டு வர்றதை யாராவது பார்த்து தவறாக சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு கல்யாணமே நடக்காது, இப்படியெல்லாம் போகக்கூடாதும்மா வாலிப பையங்க இருக்கிற ரூமுக்குள்ளேன்னு சொல்லி கண்டித்தேன். இது எப்படி மாறினது, இவன் இந்த இடத்த விட்டே ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு. அதுக்கு 1 2 3 நான் மட்டும் இல்லை, அப்பாவி இன்னொரு ஊழியக்காரர் பேரையும் சேர்த்துக்கிடுச்சு. டிஎஸ்பி விசாரணை வருதுன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் கொண்டுட்டு வா, ஒரு பெரிய தலைவர்களை 2 3 பேரை வச்சு எல்லாம் விசாரித்தா அப்புறம் உட்காந்து எழுதி கொடுக்குது. நான் இந்த மாதிரி செய்யாத ஒன்றை செஞ்சதா, பார்க்காத ஒன்றை பார்த்ததா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சர்ச்சைக்கே வரல. அவாண்டமாக சொல்லுவார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. தெரியுமா? யோசேப்பு சிறையில் போட்டது கரெக்டு தான். எஜமானுடைய மனைவி பின்னால் போனால் அப்புறம் சிறையில் போடாமல் என்ன அரியணை ஏற்றுவாங்க. ஆனால் உள்ளே நடந்தது என்ன? அந்த மனிதனுடைய மனைவிக்கும் யோசேப்புக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். இப்படியாக அபாண்டமாக குற்றம் சாட்டக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார். நீங்கள் செய்யாததை செய்தீர்கள் என்று சொல்வார்கள், செய்ததை இல்லை என்று பொய் சாட்சி சொல்லுவார்கள். அவங்க பார்த்துட்டு ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒரு கிளவியை அழைச்சிக்கிட்டு பியூலா கார்டன்லேருந்து கொண்டு போய் ரோட்டில் விடுறதுக்கு போனேன். ஒருத்தர் சொன்னார், ஜெயக்குமார் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறார். நல்ல வேலை என் மனைவி நம்பலை, நம்பி இருந்தால் கதையை கந்தலாக இருக்கும். அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி யாராவது ரோட்டில் போனாங்கன்னா அவங்கள கூட்டி கொண்டு விட்டுட்டு போவார் அவர்னு தெரியும். அது வரைக்கும் அந்த நம்பிக்கையை சம்பாரித்து வச்சுருந்தேன். குடும்பத்தை ரெண்டாக உடைக்கக்கூடியவர். சிரிச்சுக்கிட்டே ஏன் சொல்கிறேன்னா, அப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு அதே அனுபவமாகிவிட்டது. இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்க, காயின் தன்னுடைய சகோதரனை குறித்து தவறாக நினைத்தான், தனக்கு போட்டியாக நினைத்தான். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் போட்டியாக வர முடியாதுங்க. தேவன் அவனவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் தாங்க போக முடியும். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வேறு யாரும் குறுக்கிட்டு என்னுடைய பந்தய பொருளை பிடிங்கிட்டு போக முடியாதுங்க. எனக்காக என்ன உபத்திரவங்களை பாடுகளை வச்சுருக்கிறாரோ அதில் நான் தான் போயாகணும். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும்போது சொன்னார், அவனை ராஜாக்களுக்கு முன்பதாகவும் புறஜாதிகளுக்கு முன்பதாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொன்னார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஊழியம் இருக்கும், ராஜாவோ எம்எல்ஏ எம்பியோ ஈஸியாக சந்திக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்குறார் ஆண்டவர். பட் அதே நேரத்தில் உபத்திரவமும் பாடுகளும் சேர்ந்தே எனக்கு இருக்கிறது. இந்த உபத்திரவமும் பாடுகளையும் சேர்ந்து தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார்? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசியாக இருந்தாலும் சரி, நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தில் நம்ம கட்டாயமாக உறுதியாக நின்று ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு கூட்டம் மக்கள் ஆதியாகமம் 11 இருக்குது. நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். பெருமை. நமக்கு பேர் கிடைக்குமா? இதில் யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு அவன் அதில் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருப்பான். திடீர்னு ஒருத்தர் போந்து என்ன பண்ணுவார்? எல்லாமே அவர் செய்தது போல் சொல்லி நான் தான் சொல்லுவார். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். ஆண்டவரே இந்த மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க. உழைக்கிறதெல்லாம் நீங்களாக இருக்கும். நான் ஒரு தடவை எங்கள் ஊரில் பனைமரம் ஏறி நொங்கு வெட்டினேன். சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 11-12 வயசில். கீழே வர்றதுக்குள்ளே எங்கள் சித்தப்பா வந்து எல்லா நொங்கையும் வெட்டி குடிச்சிட்டு போயிட்டார். நான் நினச்சேன் மரத்துலேருந்து அவர் மேலே குதிச்சிடலாமா அப்படின்னு. எனக்கு துடிக்குது, ஒரு நொங்கு குடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அவர் மொத்தம் கிடுகிடுன்னு வெட்டி குடிச்சிட்டு போயிட்டார். என்னடா பண்ணுவோம் மாரிமுத்து அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். வெட்டின எனக்கு ஒரு நொங்கு கூட அவர் விட்டுட்டு போகல. அப்படி தான் சில பேர் கடுமையாக உழைப்பாங்க, வேற ஒருத்தர் பலனை அறுத்துட்டு போவாங்க.
இந்த கடினமான இருதயம் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், இந்த கல்லான இருதயம் இருக்கிற மக்கள் மற்றவருடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்ள மாட்டார். தங்களுக்காகவே வாழ்வார்கள், சுயநலமுள்ள மக்களாக இருப்பார்கள். அதனால தான் கொஞ்ச காலம் இவங்க இருப்பாங்க. இந்த எரி நட்சத்திரம் பார்ப்பீங்க, திடீர்னு அப்படி பிரகாசமாக இருக்கும், பொத்துன்னு வந்து கீழே விழும். அப்புறம் நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. இந்த பேருண்டாக பண்ணுவோம் என்பதாக கட்டின மக்கள், ஆண்டவர் அதெல்லாம் இடித்து போட்டு அவர்களை தாறுமாறாக்கி அவர்களை சிதறடித்தார்னு பைபிள் சொல்லும். எங்கே பெருமையான குணாதிசை கொண்டிருக்கிற மக்கள்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் குழப்பம்தான் உண்டாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் நிறையா பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பல தடவை போதிச்சது தான். பொல்லாத சிந்தனை, வேசித்தனம், கொலைபாதகம், வன்கண், களவு, பெருமை, விபச்சாரம், பொருளாசை, துஷ்டத்தனம், மதிகேடு, காமவிகாரம், கபடு, இது எதுவுமே நீங்கள் வெளியே பார்க்கவே முடியாது. இதெல்லாம் உள்ள ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கும். உள்ள கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் மாதிரி இதெல்லாம். ஆனால் வெளியே கட்டடத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்பப்போ ஆடும் அந்த கட்டடம். அப்பப்போ காற்று, மழை, புயல் வரும்போதெல்லாம் அந்த கட்டடம் ஒரு விதமான ஒரு ஷேக்கிங் இருக்கும். இந்த காரியங்களை வைத்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்ட தான் முடியும். ஒரு நிலையற்ற வீடை தான் கட்ட முடியுமே தவிர நிலையான வீடை கட்ட முடியாது. ஏன்? இது வேதாகமத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிற வீடு அல்ல, இது இச்சையினால் கட்டப்படுகிற வீடு. சில பேருக்கு கல்யாணம் ஆனால் கூட பிள்ளைங்க வயசுக்கு வந்திருப்பாங்க, ஆனாலும் இந்த புத்தி அப்படியே என்ன செய்யும், அப்படியே மேயும். சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்க கண்ணு பரிசுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் வராது. ஒரு கம்பெனிக்கு போனாலும் இருக்க மாட்டாங்க. மிக மிக பொல்லாத கண்களுக்காக அன்பானவர்களை நம்ம ஜெபிக்கணும். இதில் ஏதோ வன்கண்ணுன்னு இருக்குது. இந்த கண் இச்சையுள்ள பொல்லாத கண். இது அநேகருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்கிறது. அது தாவீதுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எதுக்காக அடுத்தவ மனைவி குளிக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு ராஜா, அவனுக்கு இல்லாத வசதி வாய்ப்பா, சௌகரியமாக எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் இந்த திருட்டு புத்தி, திருட்டு தேன் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும், அப்போ இன்பமாக இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறார். எப்படி? பைபிள்லே இந்த வசனம் இருக்குது. திருட்டு தண்ணீர் தித்திக்குமா, அந்தரங்கத்தில் பூசிக்கும், அப்போ இன்பமாக இருக்குமா. அது உன் வீட்டில் நடந்தா? அப்போ மட்டும் ஏன் துன்பமாக இருக்குது, அருவாளை தூக்குறேன்? அப்போ மட்டும் ஏன் போகிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ ஏன் ரெவடியை கூப்பிட்டு உதைக்க சொல்கிறேன்? வசனத்தை கூட திருப்பக்கூடிய, தங்களுடைய விருப்பப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறாரு. எதுக்கு? நமக்கு உதவி செய்ய தான் இருக்கிறார். இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தால் எல்லாரும் வெளியே வந்திருக்கோம். யாரும் பூரண பரிசுத்தவான போல, யோவான் ஸ்நானகனை போல, இயேசுவை போல பிறக்கலை. எல்லாருமே இந்த பாவ படுகொலியில் இருந்தால் வந்திருக்கோம். நானும் அப்படி தான் வந்திருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு தான் இதை நம்ம மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், இதிலிருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. பைபிள் காலேஜுக்கு வந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னுடைய கண்களுக்கு விடுதலைக்காக. ஒரு தேவனுடைய மனிதனுடைய தலையில் கை வச்சு அவர்கிட்ட கேட்டேன், என்னோட தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இந்த விஷயத்தில் எனக்கு விடுதலை இல்லைன்னா நான் என்னத்தை ஊழியம் செய்ய முடியும்? அவர் ஜெபித்தார், சில ஆலோசனைகளை கொடுத்தார். அந்த ஆலோசனைகளை 60-70% கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவர் உதவி செய்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புயல்கள். இங்கே பாருங்க, அடுத்தது சிலுவை. அன்பானவர்களை, மனம் திரும்பும் போதும் கூட சிலுவையின் வழியாகத்தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அவமானத்தின் வழியாக தான் போக வேண்டியிருக்கு. எல்லாரும் நம்மளை அப்படியே ரத்தின கம்பளம் வரவழைச்சு, ஆஹா பேஷ் நீ மனம் திரும்புறியா தம்பி, ரொம்ப நல்ல காரியம் செஞ்சேன்னெலாம் சொல்ல மாட்டான். சில பேர் தண்டனை கூட கொடுப்பாங்க, சில பேர் அவமானம் கூட படுத்துவாங்க. சில பேர் நம்ம போன வேகத்தை விட நம்ம வர்ற வேகம் அவ்வளோ பயமாக இருக்கும் சில விஷயங்களை செய்கிறதுக்கு. ஆனால் மனம் திரும்பும்போது சிலுவையானது நமக்கு பின்னாலே நமக்கு உதவி செய்யும்படியாக வந்து கொண்டே இருக்கிறது. சிலுவையினுடைய பாடுகள், அவமானங்கள், ஆண்டவர் என்ன செய்தார்? அவருக்கு அவ்வளோ பாடுகளை, அவ்வளோ அவமானங்களை இந்த உலகமானது கொடுத்தது. என்ன செய்தார் அவர்?
என்னிலே குற்றம் உண்டு என்று உங்களை யார் சொல்லக்கூடும்னு கேட்டார். பிசாசை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனுக்கு இப்படிப்பட்ட பரிசுகளை உலகம் கொடுக்கும்போது பாவிகளாக இருந்து மனம் திரும்புகிற நமக்கு சில சின்ன சின்ன அவமானங்களை, அசுத்தமான ஒரு சில வழிகளில் சில இடத்துல விழுந்து எழுந்திருக்கிற நடக்கத்தான் செய்யும். இவைகளுக்கெல்லாம் ஒரே காரணம், ஒரே விஷயம், நம்முடைய கல்லான இருதயத்தில் தேவனுடைய வசனம் எப்படியாகிலும் போராடி முளைக்க பாடுபடுகிறது. பாருங்கள், அதே ஊட்டி குன்னூரில் பெரணி வகை செடிகள் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா 80 அடி 100 அடி 200 அடி உயரமுள்ள மரங்களும் இருக்குதானே செய்யுது, இருக்குதா இல்லையா? அது வெயிலில் வாடி போகாது, புயலில் விழுந்துடாது, அது நீண்ட காலம் அது அந்த பகுதியில் மழையை வருவிக்கக்கூடிய கருவிகளாக இருக்கிறது. ஏன்? தேவன் பாருங்க, நமக்குள்ள இந்த கற்கள் இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும், உயர்ந்த மரங்கள் வளர்கிறது. இதனுடைய இடைவெளியில் பூந்து தேவனுடைய வல்லமையினால், பரிசுத்தாவியினுடைய வல்லமையினால் அவமானங்களை நிந்தைகளெல்லாம் எளிதாக நம்ம தாங்கி போகும்போது நம்ம வேறு விடுவோம். இந்த பாறைகளெல்லாம் நொறுங்கி போகும். ஒரு சில பாறைகளில் பார்த்தீங்கன்னா பாறையை சுற்றி வேறு இருக்கும், அதுக்கு கீழே வேறு போயிடும். அந்த பாறைகள் என்ன செய்யும், அந்த மரத்துக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்து விடும். இப்படி இருக்கும், பாறை உள்ளே இருக்கும், வேறு சுற்றி இருக்கும். இதே பாவங்கள் பொல்லாப்புகள் அதை நம்ம மேற்கொண்டு வளரக்கூடியவர்களாக மாறிப்போம், அதை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறிப்போவோம். அது வேத வசனத்தின் உதவியினால தான் அதை செய்ய முடியும், சிலுவையினுடைய உதவியினால தான் அதை செய்ய முடியும், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால தான் அதை செய்ய முடியும். நம்முடைய சொந்த பலத்தால் செய்ய முடியாது. கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே, அவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாமையினாலே அவன் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். அடுத்ததாக வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். அப்படின்னா இந்த இருதயத்துக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இந்த இருதயத்துக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. உங்களுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, பாவங்களை அறிக்கையிட்டவங்க இருக்கிறாங்களே, இந்த கற்களை அகற்றினவர்கள் இருக்கிறார்களே, திரளான சாட்சிகள் நமக்கு உண்பதாக இருக்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு நமக்கு முன்னோடிகள் இருக்கிறாங்கங்க. நம்ம ஏன் பயந்து சாகணும்? இதெல்லாம் அறிக்கையிட முடியாது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கற்பாறைகளையும் நாம் நகர்த்தும்படியாக தேவனுடைய வசனத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அகற்றி போட முடியும். நெம்புகோல் சிஸ்டத்தை வைத்து மிகப்பெரிய பாறைகளை கூட எவ்வளோ பெரிய கம்பியினால் நம்ம அதை எப்படி வெளியே தள்ளுறோமோ, தேவனுடைய வார்த்தை என்ற அந்த நெம்புகோலை வைத்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத மெதுவாக தள்ள முடியும். இந்த சின்ன இருதயத்தில் இவ்வளவு கற்கள் இருக்கும்போது நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நாள் நம்முடைய இருதயம் கல் மாறி மாறி சில நேரத்தில் இரத்த ஓட்டம் இல்லாமல் அல்லது தடைபடும் போது எவ்வளோ நமக்கு இந்த நெஞ்சு பாரமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கடினமாக இருக்கிறது. இந்த கற்களெல்லாம் வைத்துக்கொண்டு இத்தனை வருஷமாக நம்ம சுமந்து கொண்டே திரிகிறோமே. ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். ஆனால் இந்த கற்களை வைத்துக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் நம்ம ரொம்ப நல்லவர்களைப் போல் நல்ல ட்ரெஸ் பண்ணி கொண்டு, கோட்டு போட்டுக்கொண்டு, சூட்டு போட்டுக்கொண்டு, டை கட்டி கொண்டு ஆடம்பரமாக காட்சியளிக்கிறோம். இந்த நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாப்புகளை எவ்வளோ அழகாக கவர் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம நல்லா கற்று வச்சுருக்கோம். அன்பானவர்களே, இந்த இருதயத்துக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த 3 பேரும் சிலுவை, பரிசுத்த ஆவியானவர், வேத வசனங்கள், இந்த 3 உள்ளே வரும்போது இந்த கற்கள் தானாகவே போய்விடும். ஒரு நாள் ஒரு கல்யாண நாளில் என்னுடைய மனைவி மேலே எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு கோபப்பட்டேன். ஏன் இப்படி நமக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் சொன்னார், முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே அப்படின்னு சொன்னார். நான் யோசித்தேன், எங்கள் அப்பாட்ட இருந்த அந்த முரட்டு இருதயம் தான் எங்கள் அப்பாவை விட்டு பிரிச்சிச்சு. அவர் தற்கொலை பண்ணி கொண்டார். நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது யோக்கியதையே கிடையாது. நம்முடைய அவ்வளோ கடினமான இருதயம் நமக்கு இருக்குது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவருக்கு கீழ்ப்படியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருதயத்தை மாற்றி வருகிறார். இன்னமும் சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் ஜெய் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் உதவி செய்கிறார்.
என்னால் முடியாததை அவருடைய உதவியோடு தள்ளி கொண்டு போகிறேன். தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கு உதவி செய்த கர்த்தர் உதவி செய்வாராக. கோயம்புத்தூர் மாவட்டம், இப்பொழுது பெரியார் மாவட்டம். அங்கே கேஜி வலஸ் என்ற ஊரில் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு போகும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரோமன் கத்தோலிக்க சாமியார் சிஸ்டர்ஸ் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அவர்கள் மூலமாக நாங்கள் ஆலயத்துக்கு சென்று ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசுதல் இதெல்லாம் பெற்றோம். சின்ன வயசுலேருந்தே பாவ சுபாவத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். நல்ல குடும்பமாக தான் இருந்தாங்க, சகோதரிகளாக இருந்தாங்க, என்னை கண்டிஷனாக திருத்துவாங்க, நல்ல தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னுடையக்குள்ளே இந்த பாவ சுபாவம் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. 9th 10th கரும்புத்தம்பட்டியில் வந்தேன். அங்கே சாமியாராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது, திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. சுயப்பிணச்சி என்ற பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். அங்கே ஹாஸ்டல் பசங்க ஆண் பிணச்சி செய்யும்படியாக என்னை தொந்தரவு பண்ணுவார்கள். அங்கே நடந்த சில காரியங்கள்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் சாமியாராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன். மேற்கொண்டு சத்தியமங்கலத்தில் +1 +2 படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புதிய இருதயம், புதிய வாழ்க்கை வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பேன். ஆனால் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. சாமியார் சொல்லிட்டாங்க, நீ காலேஜ் படின்னு சொல்லிட்டாங்க. ஈரோடு சிகே நாகர் காலேஜில் பிகாம் சீட் கிடைக்கல. அதனால் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தேன். அதில் 100க்கு 4 மார்க் எடுப்பேன், 100க்கு 7 மார்க் எடுப்பேன். 4 7 அந்த 10 முறை. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. என்ன அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க, எனக்குள்ளே ஏன் இல்லை, கடவுள் எங்கே இருக்கிறார், பல குழப்பங்கள் வந்துடுச்சு, நாத்திக கொள்கையெல்லாம் வந்துச்சு. அப்படியே இருக்கும்போது லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்ற தொடர்பு 1983 கிடச்சிது. ஒரு வருஷம் சத்தியம் கேட்டேன், போராடினேன். நம்ம பெரிய போப்பெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஆர்சி சுவிட்செல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, அதையெல்லாம் விட்டு போட்டு இங்கே ஓலை கொட்டாயில் டென்ட்டில் வந்து உட்காரணுமா அப்படின்ட்டு எனக்குள்ளாக ஒரு போராட்டம். ஈரோடு ஊழியக்காரர் சிவமணிச்சாமி எங்கள் இந்த சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், அதை கெடுத்துட்டு இருந்தால் அது பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு அந்த சத்தியத்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எங்கள் சாமியார் ஊதுவார், சுருட்டு ஊதுவார், தட்டி வைப்பார், நான் சுத்தம் பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்தால் அந்த பிரசங்கியார் பேசுகிறது என் வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இருந்துச்சு. மாதா சிலை கும்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்லுவார். மாதா கோயிலுக்கு தான் ஈரோட்டில் போயிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த 4 மார்க் 7 மார்க் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம். அங்கே கோயிலில் நடந்த சில காரியங்கள்லாம் பெரிய ஏமாற்றம். அந்த நேரத்தில் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் தொடர்பு கிடைச்சது. சத்தியத்தை வந்து கேட்டேன், மனந்திருமணியான்னு கேட்டாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சாமியார்கிட்ட வாரத்து கொண்டு வருவேன், பாவ மன்னிப்பு கேட்பேன், பாவ மன்னிப்பு ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். பாவத்துலேருந்து விடுதலை இருக்குதான்னு கேட்டாங்க. அதுதாங்க எனக்கு இல்லை, நிம்மதி இல்லை அப்படி சொன்னேன். சத்தியத்தை கேளுங்க, ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் பேசுவார், ரட்சிப்பார், சந்தோஷ சமாதானம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலான்ட்டு அங்கே மாதா கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே ஃபெலோஷிப்புக்கு ஈரோட்டில் வந்துட்டு இருந்தேன். 1984 ரிட்ரீட்டுக்கு அனுப்புனாங்க. அங்கே ஜோங்கள் வல்லமையாக பிரசங்கம் பண்ணார். என்ன இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் மட்டும் யோக்கியமா அப்படின்னு கலகம் பண்ணுற ஆவி எனக்குள்ளே இருந்துச்சு. நீ இந்த இடத்துல உட்காந்துருக்கே தகுதி இல்லை அப்படின்னாரு. அப்படின்னு எனக்குள்ள பயம் வந்துடுச்சு. என்னையவே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஆண்டோடைய கிருபையில் மனம் திரும்புறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வழி நடத்தினாங்க. பாவங்களை அறிக்கிட்டேன், சரி செய்ய வேண்டிய காரியங்களாக சரி செய்தேன். இப்படியாக என்னுடைய மனசாட்சி சுத்தம் செய்யும்போது 1 சாமுவேல் 12:11 பின்பதியில் சுற்றிலும் இந்த சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஊழியக்காரங்க அந்த ரட்சிப்பின் வசனம் உறுதிப்படுத்தினாங்க. என்னை பரிசுத்தவான்கள் கூடத்தில் அந்த ரட்சிக்கப்பட்டவங்க சனிக்கிழமை ஜெபம் பண்ணுவாங்களே அதை சேர்த்திட்டாங்க. 1985 ஞானஸ்தானம் பெறும்படியாக உதவி செய்தார். 86 ஊழியத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் அங்கே பயிற்சி எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். 86 89 ட்ரைனிங் முடித்தோடனே ஜோங்களுக்கு விட்டு உன்னை சீலூருக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார்.
நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அப்போ அப்போஸ்தலர் 18:26 ஒரு வசனம் இருக்குது. அதில் அவர்கள் என்னை பற்றி விசுவாசனாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு வெளிச்சத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுக்கு திரும்பும்படியாக அவர்கள் கண்களை திறக்கும் போட்டு உன்னை அனுப்புகிறேன். அந்த வசனம் அழகாக பேசினார். ஆண்டவருடைய கிருபையிலே 1989 ஊழியத்துக்கு வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஜெஸ்ஸங்களோட சேர்ந்து கோயம்புத்தூர் ஊழியத்துக்கு போகும்படியாகவும் ஆண்டவர் உதவி செய்தார். அவர் அதிகமாக வராவிட்டாலும் அந்த கல்லூரி ஹாஸ்டலில் ஊழியம் செய்யும்படியாக கிருபை செய்தார். அங்கே ஒரு சில ஆத்மாக்களை சந்திக்க சத்தியத்தை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையில் பிசாசுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எங்கள் குடும்பத்தில் பில்லி சூனியெல்லாம் வச்சுருந்தாங்க. யார் வச்சாங்களோ இல்லை அவங்களுக்கே ஆயிடுச்சு. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அப்படியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இந்த கடந்த மாதம் கூட ஒரு ஆள் சாகர மாதிரி படுத்து கிடந்தான். அவங்க மகன் வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ண சொன்னாங்க. கூடி ஜெபம் பண்ணோம். அடுத்து அந்த மனுஷனை பார்க்க போனால் எல்லாம் பந்தல் போட்டு மற்ற காரியங்கள்லாம் செஞ்சு ஏதோ மரணத்துக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அடக்கத்துக்கு ஆயத்தமாக்குற மாதிரி இருந்தாங்க. நான் போனோடனே எல்லோரும் பார்த்தாங்க. ஆண்டவரை நம்பணும், ஏசாமியை நம்பணும்னு சொன்னேன். அவர் நம்ப முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது. அவங்க மனைவி மற்றவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் அற்புதமாக அந்த மனுஷனை எழுப்பிட்டார். அடுத்த தடவை போனால் எங்கேயோ வெளியே போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் அந்த முருகேசனான்னு கேட்டேன். ஆமாங்கிறாரு. சரி சர்ச்சுக்கு வந்துடுங்க என்ன. குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்தார். மறுபடியுமாக அந்த ஆத்துமாக்கள் தொடர்ந்து வரணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சமயம் ஆண்டவர் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு ஆண்டவர் பேசினார். எதுக்கு இந்த வசனம் வந்துகிட்டே இருக்குது? பைபிளை திறந்தால் இந்த வசனம் தான் கண்ணில் படுது. எங்கள் வீட்டில் திறந்தாலும் அதுதான் வருது. இங்கே காரமடையில் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது திறந்தால் அங்கே கண்ணில் தான் படுது. எதுக்கு இந்த வசனம்? இந்த பைபிள் அப்படி தான் திறந்தால் இப்படி தான் இந்த வசனம் தான் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவர் டெத்துக்கு குழி தோண்டிட்டாங்க. பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லோரும் போகும்போது அங்கே ஒருத்தன் அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். எண்ணெயை வெட்டி புதைச்சிட்டு தான் இந்த குழிக்குள்ளே பாடி வைக்க முடியும், இல்லாட்டி முடியாதுன்னு சவால் விட்டு நிற்கிறான். கோலியாத்து மாதிரி. நான் ஒரு சின்ன தாவீது, டேவிட்டன் பேர். எனக்குள்ளே ஆண்டவர் தைரியம் கொடுத்தார். அவர்கிட்ட கிட்டேயே போனேன். பயமே இல்லை. ஐயா என்ன ஐயா அப்படின்னு கேட்டேன். உன் வீட்டுக்கு முன்னாடி அடக்கம் பண்ண ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்டார். ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை. இப்படி 1 மணி நேரம் கடந்தது. அங்கேருந்து ஒருத்தர் பெரிய அதிகாரிக்கு போலீஸ் ஃபோன் பண்ணாலும் அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. பெரிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து பெரிய அதிகாரி உடனே வந்தாங்க, அனுப்பிவிட்டாங்க, எஸ்ஐ அனுப்பிவிட்டாங்க. உடனடியாக அந்த காரியத்தை தீர்வு செஞ்சாங்க. அந்த நாளில் ஆண்டவர் பேசின வார்த்தை, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் பேசினார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், வசனத்தின் மூலமாக பேசுகிறார், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார். ஒரு நாள் ஆண்டவர், நீ ஆராதிக்கிறவன் தேவனை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், நீ ஆராதிக்கிறவன் தேவனை தப்பிக்க வல்லவராக இருக்கிறான்னு அவர் பேசினார். இது எதுக்கு ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல. அதை ஃபார்வேர்டு பண்ணிட்டேன் மனைவிக்கு SMS வாட்ஸ்அப்பில் தான். அந்த அன்றைக்கி ஊழியத்துக்கு போடும்போது திடீரென்று ஒரு ஊரில் காலனிப்புதூர் இடத்துல ஒரு மனுஷன் என்னை மிரட்ட ஆரம்பித்தான். நான் பயப்படவே இல்லை. என்ன பெரிய ஆளாக இருக்குது, பயப்படவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தான். ஒரு பயமே இல்லை. திடீரென்று ரோட்டில் ஒரு இராணுவ பஸ், மிலிட்ரி வண்டி வந்துச்சு. அதை கைத்தட்டி நிறுத்தி, இவர் பயங்கரவாதி, தீவிரவாதி, மதம் மாத்திரா என்ன சொன்னானோ தெரில, அந்த பஸ்ஸை நிறுத்திட்டு எல்லா துப்பாக்கியோடு வந்து என்னைய சூழ்ந்து நின்னாங்க. எனக்கு ஒரு பயமே இல்லை. ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும், சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிறதில்ல. அது எப்படி இது எப்படின்னு குறு கேள்வி கேட்டு நிறையா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு துளி பயமே இல்லை எனக்கு ஆண்டோடைய கிருபையில். இந்த கடைக்காரங்கிட்ட கேளுங்க, 2 சாட்சி கேளுங்க என்ன. அங்கே போய் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டால் அந்த கடைக்காரர் அந்த என்கிட்ட மோதிட்டு இருக்கிற அந்த ஆளுனுடைய ஜாதி ஜனம்தான். அவர் எனக்கு சாதகமாக பேசிட்டார். நான் யார் எவருன்னு தெரியாது. இவர் நல்லவர் தாங்கன்னு என்ன சொன்னாலும் தெரியல. இவன் தாங்க குடிச்சிட்டு வம்பு பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க.
உடனடியாக அவங்க என்னை பார்த்து நீங்கள் யார் எவருன்னு கேட்டாங்க. ஃபாஸ்டர் ஐடி, ஃபெலோஷிப் ஃபாஸ்டர் ஐடி காட்டினேன், டிரைவிங் லைசன்ஸு, இந்த ஆதார் கார்டெலாம் காட்டினோடனே சரி நீங்கள் என்ன இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாரு. நான் உங்களோடவே நான் பஸ்ஸில் வரப்போகிறேன் அப்படின்னேன். அங்கே பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டாங்க. அவன் நானும் வரேங்கிற மாதிரி அப்படி அடிக்கிற மாதிரி குதிச்சுட்டு இருந்தான். அப்புறம் கடைசியில் அவன் தள்ளிக்கிட்டு என்னை ஏற்றிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு காலத்தில் துப்பாக்கி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் என்சிசியில் மிலிட்ரிக்கு செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, நான் போகலை, ஆண்டவர் உழித்து கலைச்சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார் என்பதை ருசித்து பார்க்குறேன். விசுவாசத்தில் தேவையை சந்திக்கிறாரு. ஆண்டவர் சத்தி தெரிந்த ஆண்டுடைய பிள்ளை ஆண்டவர் மனைவியாக கொடுத்தார். ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துக்கிறார். அங்கே ஆலயத்தையும் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஆத்துமக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கும் ஊழியக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எங்கள் அப்பா நீலகிரி ஜில்லாவில் ஒரு தேயிலை தோட்டத்தில் ஆசிரியராக பணிபுரிந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நீலகிரி மெடிக்கல் மிஷன் அந்த கொலக்கம்பை என்ற இடத்துல குன்னூர் பக்கத்தில் வந்து ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பித்தாங்க. நாங்கள் எஸ்டேட்லேருந்து அங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களை ஆராதனைக்கு அங்கே அழைப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் போனோம். ஆனால் எங்கள் அப்பா அந்த மிஷினரிகளுடைய அன்பினால் எங்கள் எல்லாத்தையும் அப்படியே நடத்திட்டு போயிடுவார். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆராதனைக்கு அங்கே போவோம். வெள்ளியங்காடுங்கிற இடத்துல பிரதர் பிச்சை அங்கிள் ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருந்தார். அந்த சமயத்தில் டாக்டர் சாமியல் அவர்கள், உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வயதானவர்களுக்கு, அவர் வந்து முதல் மிஷினரி டாக்டர், ஃபெலோஷிப்பின் முதல் மிஷினரி டாக்டராக அவர் வந்து தேவனுடைய அழைப்பு பெற்று ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அங்கே வந்திருந்தார். அப்போ நம்ம தலைமை ஸ்தாபன தானியல் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் அந்த மெடிக்கல் மிஷினரியோடு இருந்துட்டு அப்புறம் நீ வெள்ளியங்காடு போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சமயத்தில் அந்த மிஷினரிஸ் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கள் அப்பா அந்த அன்புனால் அப்படி ஈர்க்கப்பட்டு போனார். அவங்க வெள்ளியங்காட்டில் ஒரு இரவு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. எதற்காகனா வசனம் தெரியாதவங்களுக்கு, வாசிக்க தெரியாத வயோதிபர்களுக்கு எழுத்து சொல்லித்தரும்படியாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா எல்லா வசதியும் விட்டுட்டு, இங்கே எஸ்டேட்டில் எல்லா வசதியும் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் அப்பா அந்த வெள்ளியங்காட்டுக்கு போயிட்டார். அங்கே போனால் இந்த பிளாட்ஃபார்ம் அளவு கூட வீடு இருக்காது. ஒரு சின்ன ரூம் கொடுத்தாங்க. லைட்டு கிடையாது, தண்ணி வந்து இறைக்கணும், தண்ணி கிடையாது. எங்கள் அம்மா ரொம்ப வசதியாக எஸ்டேட்டில் இருந்துட்டு அங்கே போன உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க அங்கே போனாங்க. எந்த விதமான முறுமுறுப்பும் எங்கள் அப்பா அம்மா இடையில வரல. எங்களெல்லாம் பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு 6 குழந்தைங்க. நாங்கள் எல்லாத்தையும் பாட்டி வீட்டில் விட்டு எங்கள் அப்பா அங்கே போயிட்டாங்க. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். டாக்டர் சாம்ராஜ் அங்கே வெள்ளியங்காட்டில் வந்து டாக்டராக வர்றவங்களுக்கு அவங்க வைத்தியம் செய்துட்டு இருந்தார். இப்போ நான் லீவ் விட்ட உடனே, நான் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். லீவு விட்ட உடனே எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனார் அந்த வெள்ளியங்காடை பார்க்க. அங்கே போனால் பயம். ஏன்னு கேட்டால், எப்படி எறும்பு ஊறுது பாருங்கள், அந்த மாதிரி பாம்பு எப்போ பார்த்தாலும் அங்கே ஊறிட்டே இருக்கும். எல்லா விதமான பாம்புகளும் அங்கே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் போன அந்த இரவு டாக்டர் சாம்ராஜ் எங்களெல்லாம் பார்த்து ஜெபிச்சு நான் படுத்துட்டேன். தூங்கின பிறகு திடீர்னு எங்கள் அம்மா மேலே ஒரு சின்ன விளக்கு வச்சுருந்தாங்க, டைம் பார்க்குறக்காக விளக்கும் சின்ன டைம் பீஸும் வச்சுருந்தாங்க. திடீர்னு 3 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஓ ஃபாதர் ஹெல்பஸ், ஓ ஃபாதர் ஹெல்பஸ்னு. ஆங்கிலம் தெரியாது. உடனே எங்கள் அப்பாவை எழுப்பினேன். அப்பா, டாக்டர் சாம்ராஜுக்கு உடம்பு சரியில்லை போல், அவர் வாட்டுக்கு எதோ பதட்டிகிட்டு இருக்காரு, போய் அவருக்கு காஃபியோ டீயோ ஏதோ வேணுமா போய் கேளுங்கண்ணே. எங்கள் அப்பா சொன்னார், இல்லைம்மா அவர் ஜெபிச்சிட்டு இருக்காருன்னாரு. எனக்கு என்ன ராத்திரி வெடிக்காலம் 3 மணிக்கு என்ன ஜெபம் செய்கிறாரு? எங்கள் வீட்டில் 8 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர், காலையில் 5 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர். இவர் எதுக்கு போய் இப்போ 3 மணிக்கு ஜெபிக்கிறாரு அப்படின்னு என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. எங்கள் அப்பா, நீ படுத்துக்க தூங்கு அப்படின்னாரு. நான் படுத்துட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் மணி பார்த்தேன் 1 மணி சரியா, வெடிக்காலமை இதே சத்தம்.
ஓ லார்ட் ஹெல்ப் அஸ் லார்ட், ஓ லார்ட், இதே சத்தம் கேட்டுச்சு. எங்கள் அப்பாவை மறுபடியும் எழுப்புனேன். அப்பா, டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, போங்க போங்க, இப்போ ஏதாவது கொடுங்கன்னு. எங்கள் அப்பா சொன்னார், இல்லைம்மா, அவர் ஜெபிச்சிட்ருக்காரு. ஏன்ப்பா இப்படி இடைவிடாமல் ஜெபிச்சிட்ருக்காருன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், இந்த வெள்ளிங்காட்டில் பாம்பு நிறையா இருக்குது, இந்த பாம்பு நம்ம யாரையும் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் சொன்னால் பாம்பு கீழ்ப்படியுமா அப்படின்னு. அவர் தேவனுடைய மனுஷன், கண்டிப்பாக பாம்பு கீழ்ப்படி, நீ தூங்கு படுத்து அப்படின்ட்டாரு. சரி, நான் தூக்கமே வரல. எப்போ காலையில் வெடியும் டாக்டர் சாம்ராஜ்கிட்ட போய் பாம்பு உங்களுக்கு கீழ்ப்படியுமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஒரே ஆவலாக இருந்தேன். அவர் ரூமை போய் நாங்கள் யாரும் தட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு சட்டம் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி காலையில் நான் பார்த்தா டாக்டர் சாம்ராஜ் வெளியே உட்காந்து ஒரு மரத்தடியில் பைபிள் படிச்சுட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே தூரத்துலேயே போய் நின்று, அண்ணா தோத்துறாண்ணா அப்படின்னேன். வா வா டோரா, வா வா, என்ன வேணும் அப்படின்னாரு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னேன். ஒரு கேள்வி என்ன, எத்தனை கேள்வி வேணாலும் கேளு அப்படின்னாரு. சரின்னு போன பக்கத்தில், அண்ணா பாம்பு உங்களுக்கு கீழ்ப்படியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா அப்படின்னாரு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேளு அப்படின்னாரு. எனக்கு கீழ்ப்படியுமா அப்படின்னேன். சிரித்தார். சிரிச்சுட்டு, கண்டிப்பாக கீழ்ப்படியும், உனக்கும் கீழ்ப்படியும், ஆனால் ஒரு நிபந்தனை. என்னென்ன அப்படின்னேன். நம்ம இருதயத்தின் ஆழம் சுத்தமாக இருந்தால் எல்லாம் கீழ்ப்படியும். யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போது சூரியனை தரித்து நில் அப்படின்னு சொன்னபோது சூரியன் அங்கே நின்றுச்சு. அப்போ இயற்கைகளெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும், நம்ம உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால். ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, இருதயத்தை சுத்தம் பண்ணுறது என்னன்னு தெரியாது. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இப்போ நான் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து. அப்புறம் ஹாஸ்டலுக்கு போயிட்டோம். அப்போது மனசுக்குள்ளே ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது எப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே அந்த பாம்பு கீழ்ப்படியுமா, பாம்பு கீழ்ப்படியுமா இப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியே எப்போ பார்த்தாலும் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை விட்டாங்க. டாக்டர் சாம்ராஜும் பிரதர் பிச்சை அங்கிள் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவங்க 2 பேரும் விஸ்டர்ஸ் டே அன்னைக்கு வந்து என்னை பார்த்து ஜெபிச்சு எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி இருதயம் சுத்தமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாம்ராஜ் எனக்கு சனிக்கிழமைகளில் சொல்லிட்டு போவார். எனக்கு சீக்கிரமாக இருதயம் சுத்தமாக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், பாம்பு எனக்கு கீழ்ப்படியணும். அது ஒரே ஏக்கத்தோடு தான் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் 9th வந்துட்டேன். 9th வரும்போது என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கிட்டு ரட்சிக்கப்பட்டேன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அப்போ நான் எங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பு தான். அதனால எந்த விதமான பொய் சொல்கிறது, திருடுறது இந்த மாதிரி பழக்கங்களால் இல்லை. ஆனால் நான் 7th படிக்கும்போது நான் எப்போவும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். எனக்கு இன்னொரு பிள்ளைக்கும் எப்போ போட்டியாக இருக்கும். நாங்கள் மார்க் அப்போல்லாம் மாதம் மாதம் டெஸ்ட் வைப்பாங்க. நான் மார்க் கொடுத்த உடனே நாங்கள் குறித்து வச்சுக்குவோம் யார் ஃபஸ்ட்டு வரான்னு சொல்லி. அந்த மாதம் அந்த பிள்ளை என்னை விட 1 மார்க் ஜாஸ்தி, அவள் ஃபஸ்ட்டு வந்துடுவாள். அப்போ எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு. உடனே போய் எங்கள் கணக்கு டீச்சர்கிட்ட எனக்கு ஒரு 1/2 மார்க் போடுங்க, நீங்கள் இந்த வழிக்கெல்லாம் மார்க் போடலைன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி ஒரு 1/2 மார்க் வாங்கிட்டேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், அவள் செகண்டு. ஆண்டவர் அதை காட்டினார். போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு, போய் உங்கள் டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேளு. டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்குற சுலபமாக இருந்துச்சு. அவங்க போய் மன்னிப்பு கேட்டேன்னா போப்போ இதெல்லாம் என்ன அப்படின்ட்டாங்க. அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஜெபிச்சேன் ஆண்டவரே உதவி செய்யுங்கன்ட்டு போய் அவகிட்ட சொன்னேன், இப்படி உன்னை ஏமாற்றிட்டேன் 1 மார்க் வித்தியாசத்தில். அவள் என்ன சொன்னான், நீ ஃபஸ்ட்டு வாங்கின என்ன, நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் என்ன, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். சரி, அதையும் ஆண்டவர் சரி செய்தார். அப்போ நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்ததுனால எங்கள் வார்டனுக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ நேரங்களில் இருந்தேன். அவங்களிடத்துலையும் போய் மன்னிப்பு கேட்டேன். பிறகு நான் 9th ஸ்டாண்டர்டு வந்துட்டேன். 9th வந்த உடனே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு ஏசாயா 38:17 மூலமாக என்னோடு பேசினார். உன்னுடைய பாவத்தை எல்லாம் என் முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போய், அப்பா நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய வசனத்தை காட்டினேன். எங்கள் அப்பா சொன்னார், இது ஒரு விதமான ரட்சிப்பு, ஆனால் தினம் தினம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா அப்படி சொல்கிறீங்கன்னு. மாம்சத்தின் கிரியைகள் அது தினம் தினம் அழிக்கப்படணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னால் அந்த கோபம், எரிச்சல் இதெல்லாம் ஒரு பெரிய அட்டவணை இருக்குது. அதன்படி நம்ம தினமும் படுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சுத்திகரிக்கணும். அதான் உண்மையான ரட்சிப்பினார். சரின்னு சொல்லிவிட்டு நான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு நான் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வளரும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் 9th படிக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த ப்ரைமரி படிக்கிறவங்களாம் என்னை சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அவள் என்னை வெள்ளை பிசாசுன்னு தான் கூப்பிடுவா.
யாராவது காலையில் எனக்கு ப்ரேயர் கொடுப்பாங்க, இந்த வெள்ளை பிசாசு என்ன சொல்லுச்சுன்னு கேளுங்க அப்படிமா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் போய் ஜெப ரூமில் போய் ஜெபிப்பேன். இப்போ ஆண்டவர் நான் இருதயத்தில் மன்னிச்சிட்டேன் அவளை. ஆனால் ஆண்டவர் சொன்னார் கிரியையில் மன்னிக்கணும். ஆண்டவரை எப்படி நான் கிரியையில் மன்னிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தபோது ஒரு நாள் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு லீவ் விட்டு. நான் பொதுவாக ஊருக்கு வரமாட்டேன். அப்போ அவளும் போகலை. அந்த என்னை அப்படி சொன்ன அந்த கேர்ள் வந்து அங்கே உட்காண்ட்ருந்தா. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், போ இதுதான் இப்போ சமயம், போய் அவட்ட பேசுன்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இல்லை நீ போய் பேசு, அவள் அடித்தாலும் வாங்கிக்க அப்படின்னாரு ஆண்டவர். சரின்னு போய் அவளை கூப்பிட்டேன். ஏன் நீ ஊருக்கு போகலையான்னு கேட்டேன். காசு இல்லை அப்படின்னா. அப்புறம் நான் ஏன் போகல அப்படின்னா மறுபடியும் அவள் அப்படியே சொன்னான். நான் சொன்னேன், நான் காசு தர்றேன், நீ போ. நான் என்னுடைய பாக்கெட் மணி காசெல்லாம் வீணாக செலவழிக்க மாட்டேன், யாராவது இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ அவள் ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்தா. அப்புறம் எந்திரிச்சு அப்படியே என்னை கட்டி பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரம் அழுதா. அவகிட்டேருந்து விடுவிக்கவே முடியல. அப்புறம் சொன்னான், எப்படி உன்னால் முடிஞ்சதுன்னா ஏசாமியுடைய அன்பு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உனக்கு போகிறதுக்கும் பஸ் ஃபேர் தரேன், அவள் ஊட்டி வர்றதுக்கும் பஸ் ஃபேர் தரேன், நீ எனக்கு திருப்பி அதை கொடுக்கக்கூடாது, நீ அதை வச்சுக்க. அப்படி கிரியையில் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதன் பிறகு நான் படித்து முடிச்சுட்டு நான் வந்து ட்ரைனிங் போய் டீச்சர் ஆகிட்டேன். டீச்சர் ஆன பிறகு எனக்கு வந்து ஒரு இடத்துல அத்திக்கடவை அப்படிங்கிற ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடச்சிது. அது கவர்மெண்ட் போஸ்ட்டு. அப்போ என்ன செய்கிறது, அங்கே போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பயங்கரமான யானைக்காடு, அங்கே யாருமே கிடையாது, ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா என்ன பண்ணுறது, போகிறதா வேண்டாமான்னு. எங்கள் அப்பா ஜெபிச்சு சொன்னார், நீ ஆண்டவருடைய வாக்கு தத்தம் கேளுமா, ஆண்டவர் போச்சோன்னா போ அப்படின்னாரு. சரின்னு ஜெபித்தேன். ஆண்டவரே என்ன செய்கிறது, போகிறதா வேண்டாமான்னு. அப்போ ஆண்டவர் எனக்கு ஏசாயாவிலிருந்து, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே, போ, நீ போ தைரியமா அப்படின்னாரு. அப்போ எனக்கு கல்யாணம் இல்லை. நான் 19 வயசில் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன். பயங்கரமான ஒரு இடம், யானைக்காடு, யாருமே கிறிஸ்தவங்க இல்லை. நானும் அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மட்டும்தான் கிறிஸ்தவங்க, வேறு யாருமே அங்கே கிறிஸ்தவங்க இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக உதவி செய்தார். அப்போ நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பெட்டி சினிமா கொண்டு வந்து காட்டுவாங்க. அங்கே சினிமா பார்க்க 18 கிலோமீட்டர் போவாங்க. அதனால் அந்த ஒவ்வொரு சூப்பர்வைசர் என்ன பண்ணார், அங்கேயே கொண்டு வந்து பெட்டி சினிமா போடலான்னு சொல்லி எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் காசு தர மாட்டோம், எல்லோரும் காசு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, ஊரோடு ஒத்துவார், நீங்கள் காசு கொடுக்கணுன்னு. நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் சினிமா பார்த்ததில்ல, சினிமா பார்த்து பழக்கமும் இல்லை, அதனால் சினிமா காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க எங்களுக்கு வீடு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, தண்ணி எங்களுக்கு ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ரீ. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் சினிமாவுக்கு காசு கொடுக்கலன்னா இந்த 3ம் உங்களுக்கு இல்லை, வீடு இல்லை, தண்ணி இல்லை, லைட் இல்லைன்னு. நான் ஒன்றுமே பதில் சொல்லலை. அப்போ ஜெபிச்சா, ஆண்டவரை முடி சுத்த என்ன. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இது ஒரு முதல் ஆயுதம். சரி, நாங்கள் கொடுக்கல. அடுத்த நாள் எல்லாம் கேம்ப் முழுசும் பரவிடுச்சு, டீச்சருக்கு வீடு இல்லைன்னு சொல்லி. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற சின்ன பசங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கினாங்க. இல்லைடா, ஆண்டவர் வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. யாருமே எங்களை வீடு காலி பண்ண சொல்ல, லைட்டும் எரிஞ்சுது, எல்லாமே இருந்துச்சு. அப்போ அந்த கேம்ப் அத்தாரிட்டி என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். இப்போ போனேன், என்னங்க சார் அப்படின்னேன். கை கொடு அப்படின்னாரு. ஏன் சார், நீ முதல் கை கொடு, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போ என் கையை குலுக்கிட்டு, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. என்னங்க சார்னு இல்லை, இனிமேல் நம்ம ஊரில் சினிமா இல்லை அப்படின்னாரு. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் பயங்கரமான சந்தோஷம். அப்போ அவர் சொன்னார், பார்த்தீங்களா, நீங்கள் நின்னீங்க, நாங்கள் காசு கொடுக்க மாட்டோன்னு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னு சொல்லி சண்டை போடுறாங்க, அதனால் வந்து சினிமாவே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான், ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த வாக்கு தத்தம் எப்படி, இதான் முதல் ஆயுதம், எங்களுக்கு விரோதமாக எழும்புன அந்த முதல் ஆயுதத்தை ஆண்டவர் அப்படியே இது பண்ணிட்டார். அப்புறம் யாரும் எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்ல. அப்போ அங்கே அந்த கேம்ப் பசங்க மட்டும்தான் இருந்தாங்க அந்த அத்திக்கடவுங்கிற இடத்துல. இப்போ பயங்கரமான யானைக்காடு. அப்போ நான் ஜெபிச்ச, ஆண்டவரை என்ன பண்ணுறதுன்னு. அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருளர்கள் அப்படிங்கிற ஆதிவாசிகள் வசிக்கிறாங்க. அவங்க ஒரு பையன் கூட ஸ்கூலுக்கு வரல. என்ன பண்ணுறதுன்னு ஜெபிச்சு அந்த ஊருக்குள்ளே போக சொல்லி ஆண்டவர் உதவி செய்தார். போக பயந்து யானை எப்போ வந்துருமோன்னு பயம். உள்ளே ஊருக்குள்ளே போனோன்னே கேட்பாங்க, அவங்க யானைன்னு சொல்ல மாட்டாங்க, ராஜா இப்போ தானே வந்தானா அப்படிம்பாங்க. ராஜாவும் வரல, ராணியும் வரலன்னு ஊருக்குள்ளே போய் நின்று ஒரு பாட்டு பாடுவேன்.
பாடின உடனே எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க பாட்டு சத்தம் கேட்டு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவங்களுக்கு எல்லாம் அங்கே ஒரு காஸ்பல் கொடுத்துட்டு ஏசாமியை பற்றி சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்கு வராத பசங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவேன். இப்போ அந்த பசங்க எல்லாம் ஒரு ஊர்லேருந்து 3 ஊர், அப்படி 3 ஊர். அப்போ அந்த பசங்க என்ன சொன்னாங்க, அப்போ அந்த நாட்களில் ஆசிரியர்னா அடிக்கிறவர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, டேய் அடிக்கிற டீச்சர் இல்லைடா, சிரிக்கிற டீச்சர் வந்திருக்காங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, 200க்கு மேலே ஆயிடுச்சு ஆதிவாசிகள் எல்லாம் வந்த உடனே. அப்புறம் எங்கள் டிஓ வந்தார். நான் சொன்னேன், சார் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க, நான் வந்து இவ்வளோ பிள்ளைங்கெல்லாம் சேர்த்துட்டேன், 3 ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஊருக்குள்ளே போனோமா இந்த டீச்சர் நல்ல டீச்சரா அப்படின்னு கேட்டேன். டீச்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க, அவங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க, உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீ இங்கே தான்மா அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு, அழுகையாக வந்துருச்சு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம்மா, நான் சொன்னது தான், நீ ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணாத அப்படின்ட்டு அவர் போயிட்டார். தினந்தோறும் நான் ஜபித்து என்னுடைய 35 வருடங்கள் அங்கேயே தான், நான் கடைசியாக ரிட்டையர்மெண்ட் அங்கே தான் ஆனேன். அப்போ எனக்கு 22 வயசு ஆன பிறகு டாக்டர் சாம்ராஜ் என்கிட்ட வந்து சொன்னார், நீ ஜபிக்கிறியா, உங்கள் கல்யாணத்துக்காக ஜபிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணா அப்படின்னு. என்ன ஜபிக்கிறீனாரு, உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்கணும், ஊழியத்தில் ஆண்டவருக்கு உதவி செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் எனக்கு தரணும். அம்மா என்னுடைய ஜபம் அதுதான் அப்படின்னாரு. அதே மாதிரி ஊழியத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு வாலிபனை எனக்கு ஆண்டவர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு கொடுத்தாரு. அப்போ நான் அந்த பாம்பை பற்றி உங்களுக்கு சொன்னனே, பாம்பு கீழ்ப்படியுமா, இது என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு, பாம்பு கீழ்ப்படியுமான்னு. ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன், எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். அப்போ திடீர்னு காலையில் ஒரு 10 மணிக்கு நான் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டேன். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு படுத்துருந்துச்சு, சாரப்பாம்பு. முதல்ல கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் தைரியமாக எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே டாக்டர் சாம்ராஜ் சொல்லியிருக்காரு, இருதயம் சுத்தமாக இருந்தால் பாம்பு கீழ்ப்படின்னு, நீங்களும் சொல்லியிருக்கீங்க பாம்பின் தலையை நசுக்குவாயின்னு, இப்போ எனக்கு நீங்கள் தைரியம் கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த கடையில் கொஞ்சம் ஆதிவாசி பசங்க இருந்தாங்க. டேய் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு, வாங்கடா அப்படின்னேன். அவங்க ஒரு நிமிஷம் பொறுத்துக்க டீச்சரம்மா, பொறுத்துக்க. நாங்கள் என்னடா சொல்கிறானுங்கன்னு பார்த்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் பாம்பு அடிக்க மாட்டோம், நாங்கள் பாம்பு அடிக்க வரமாட்டோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னாங்க. கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு, இருந்தாலும் அங்கே ஒரு குச்சி கிடந்துச்சு. இந்த குச்சி எடுத்துகிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தம் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாம்பின் தலையை நசுக்குவாயின்னு சொல்லி, இப்போ அந்த பாம்பை நான் நசுக்க போகிறேன் சுவாமி, நீங்கள் எனக்கு பலன் தரணும், பயத்தின் ஆவி என்னிலேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஒரு குச்சி எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள், ட்ரைபல் தான் அவர், வந்து அங்கே வந்துட்டு இருந்தார். என்ன டீச்சரம்மா வெறுவாய் பேசிகிட்டே போகிறீங்கன்னு. இல்லைப்பா, ஒரு பாம்பு அங்கே படுத்துருக்குது, அதை அடிக்கணும், உங்கள் ஆட்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. அந்த குச்சியை கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு எங்கே இருக்குனாரு, வீட்டுக்குள்ளே படுத்துருக்குன்னு. உள்ளே வந்து அந்த பாம்பு அடிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் அந்த கடையிலேருந்து யாரோ சொல்லியிருக்காங்க, டீச்சர் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க, நீங்கள் போய் பாம்பு அடிக்க மாட்டேன்னு கிளம்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திட்டியிருக்காங்க. உடனே எல்லாம் ஒடியாந்தானுங்க, நான் அடிக்கிறேன்னு. நான் சொன்ன பாம்பெல்லாம் அடித்தாச்சு, எல்லாம் உட்காருங்க இங்கே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் உட்கார வச்சு, பாம்புக்கு யாரும் போய் பால் ஊற்றக்கூடாது, பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவாங்க, நம்ம ஆதாம் ஏவாள் கதையை அவங்களுக்கு சொல்லி, யாரும் பாம்பை போய் இனிமேல் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே உட்கார வச்சு ஒரு காஃபியும் போட்டு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் இரவு ஜெபிச்சேன், ஆண்டவரை ஏன் நான் கூட்டவனே அவங்க வரலையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்போ வந்துன்னா பாம்பு அடிச்சுட்டு ஓடி இருப்பாங்க, அவங்க வராதனால தானே இப்போ அவங்களுக்கு சத்தியம் போச்சு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படியே அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்க உதவி செய்தார். அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக வேலை செய்யும்படியாக உதவி செய்தார். ஒரு நாள் போன புதுசில் பசங்களாம், இந்த 1ஆம் கிளாஸ் பசங்களாம் சரியாக எழுத மாட்டாங்க, எல்லாம் முட்டையாக தான் போட்டு வைப்பாங்க, அப்புறம் தான் எழுத்து படிப்பாங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கூலில் நம்ம சேர்ந்த உடனே யாருமே நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், எழுதி படிக்க மாட்டோம். அப்போ ஒரு பையன் இப்படி போட்டால் நான் அவனுக்கு ஒரு ரைட் போட்டு விட்டேன். உடனே அந்த அவங்க அம்மா வீட்டில் போய் சொல்லியிருக்கான், டீச்சர் எனக்கு ரைட் போட்டாங்கன்னு, குட் சொல்லிட்டாங்கன்னு. அந்த அம்மா காலையில் வந்து சத்தம் போடுது, வெளியே நின்று கண்டபடி பேசுது, உனக்கு யார் சம்பளம் கொடுக்குறாரு, என்ன படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம். அப்போவும் ஜெபிச்சேன். அப்புறம் என்ன ஆச்சு, நான் ஒன்றுமே பேசலை. அங்கே ஆஃபீஸர் ஒருத்தர் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. பிறகு 10 நாள் கழித்து அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. எதுக்கு மன்னிப்பு கேட்டுச்சுன்னா, நீங்கள் எப்படி என்னை பார்த்து சிரிக்க முடியுது, நான் உங்களை பார்த்தா வழியில் பார்ப்பேன் சிரிச்சிருவேன். நான் சொன்னேன் ஏசாமியுடைய அன்புன்னு சொல்லி. அதனால் நம்ம வந்து ஏசாமிக்காக நான் அங்கே ஜீவித்ததுனால
35 வருஷங்கள் தேவன் அங்கே என்னைய காத்து கொண்டார். எனக்கு 3 பிள்ளைங்களை கொடுத்தாரு. எனக்கு ஒரு மூத்த பையன், அடுத்து எனக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்தாரு. தேவனுடைய கிருபியினால் அவங்க எல்லாரும் ஊழியத்தில் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அந்த நாட்களில் நான் அங்கிருந்த போது ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிக்கும்படியாகவும் அநேக ஆத்துமாக்களை இயேசுவை கொண்டு வரும்படியாகவும் உதவி செய்யாங்க. நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அங்கே இந்த இடத்துல படித்த அந்த பசங்க 1 to 5th வரைக்கும் என்கிட்ட படித்தாங்க. நான் டிகிரி வாங்கியிருந்தாலும் இந்த வாழ்நாள் அங்கேயே கழிச்சிட்டேன். அந்த பசங்கள்லாம் இப்போ நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. ஏயா இருக்காங்க, ஒருத்தன் டியா இருக்கான், ஒருத்தன் பெரிய வேலையில் இருக்கான். இன்னமும் 40 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அவனை ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் அந்த ஆரம்ப நாட்கள் எப்படி எங்களை வழி நடத்துனீங்க, சொன்ன கதைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சமே ரசிக்கப்பட்டாங்க. ஒரு பிள்ளை கோயம்புத்தூர் கலெக்டரேட்டில் வேலை செய்கிறா, அவள் பெரிய வேலையில் இருக்கா. அப்படி ஆண்டவர் அந்த இடத்துல நாங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்தார். நன்றி. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த மாலை வேளையிலே இயேசு ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். அருமை தேவனே, எங்களை மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, ஓ தகப்பனே, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய வல்லமை நாங்கள் எண்ண முடியாதது, அளவிட முடியாதது. ஆண்டவரே, இந்த வேளையில ஜெபிக்கிறோம், உம்முடைய தொடுதலுக்காக கெஞ்சுகிறோம். ஓ தேவரீர் கேட்ட வசனக்காக துதிக்கிறோம். இப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவரே தகப்பனே, சுத்திகரியும் இருதயங்களை உணர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய சுபாவங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எப்படிப்பட்ட மாறுதல் ஆண்டவரே, எப்படிப்பட்ட மனிதரையும் எப்படிப்பட்ட மனிதனையும் இருந்தாலும் நீ மாற்றக்கூடிய தேவன். ஓ தேவரே, நம்முடைய வல்லமை பெரிதையா, உடைய கிரியைகள் அளவிட முடியாததையா. இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ தேவரே, நம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களை பிரவாய்த்து வராதா? தேவரீர், அந்த கல்வாரி அன்பு, சிலுவையின் அன்புல இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே உதவி செய்யும், எங்களோடு கூட இடைபடுங்க. இந்த வேளையில நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் ஆண்டவரே காதேசி அதிரை பண்ணும் ஆண்டவரே. தாப்பனே தேவரை, கடின இருதயங்களை உடைக்குமே, கண்மலை ஆண்டவரே தண்ணீரை கொடுக்குமே. தாப்பனே, இந்த வேளையில நீர் தாமே உடைய வார்த்தையினால உண்டாக்கூடிய விடுதலை நீர் தாரும். தேவரே, சுத்திகரிப்பின் அளவீடுகளை நீ சொல்லித்தாரும் ஆண்டவரே. இந்த வேளையில நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட இடைபடுங்க. பிரயாசப்பட்டு ஆண்டவரே விதைக்கிற விதைகள் கனி தரட்டும் ஆண்டவரே, பண்படட்டும் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, இருதயங்கள் ஆண்டவரே உமக்கு நேராக திருப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாலையில ஆவியானவர் தாமே கிரியை செய்யும். தேவரே, சுத்து வட்டாரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டப்படட்டும் தேவ பிரசன்னம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில காணப்படட்டும் ஆண்டவரே. ஆவியான சுயாதீனமாக உலாவும்படியாக எங்கள் இருதயங்களை சோதி தருகிறோம். எங்கள் இருதயங்களை சுத்திகரிக்கிறோமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில நீர் தாமே கிருபைத்தார், உதவி செய்யும் தேவன் தாமே. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஒளியை, உம்முடைய ஆண்டவரே பிரகாசத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே. கிருபைத்தார், வார்த்தை கொண்டு நீர் பேசும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு ஸ்டோரி, ஒரு கதை சொல்லுகிறேன், சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அன்பாங்களே, இயேசு ஆண்டவர் பவனி சென்ற கழுதை, இந்த சிலுவைக்கு போறது முன்பாக எருசலேம்ல இயேசு ஆண்டவரை சுமந்து சென்ற கழுதை, அது என்ன பண்ணுச்சா? சிலுவை கிட்ட போய் பேசிச்சான். சிலுவையே, நானும் தான் இந்த எருசலேம்ல இயேசு ஆண்டவரை நான் சுமந்தேன். இயேசு ஆண்டவரை நான் சுமந்து இந்த எருசலேம் வீதியிலே நான் போனேன். நான் போகும்போது அநேகர் எனக்கு முன்பாக துணிகளை விரித்தார்கள், மலர்களை தூவினார்கள். ஓசனா ஓசனா என்று சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் பாடினாங்க. நான் இயேசுவாண்டவர் நம்ம சந்தோஷமாக கிடைச்சேன். அது வரைக்கும் என் மேல யாருமே பிரயாணம் பண்ணல. இயேசுவாண்டவர் தான் முதல்ல பிரயாணம் பண்ணார். நானும் அவரை சந்தோஷமாக சுமந்து சென்றேன். கொண்டு போய் ஆலயத்தில் விட்டேன். விட்ட பிறகு அதன் பிறகு என்னை யாருமே பெருசாக பொருட்படுத்தல. அதன் பிறகு என்னை என்ன பண்ற, இந்த கழுதைன்னு சொல்லிட்டு யாருமே என்கிட்ட வரவும் இல்லை, என்னை குறித்து பேசவும் இல்லை. ஆனா நீ கூட சிலுவையை இயேசு ஆண்டவரை சுமந்த, ஆனா உன்னைய மட்டும் ஒரு பெரிய பொருளாக இன்னைக்கு ஏன் பார்க்கறாங்க?
இயேசுவாண்டரை சொல்லும் போதெல்லாம் சிலுவையை குறித்து சொல்லுகிறார்களே, சிலுவையை நினைவு கூறுகிறார்களே என்பதாக கேட்டான். அப்போ அந்த சிலுவை சொல்லிச்சான், ஆமாம், என்னை ஒரு மகா பெரிய ஒரு திருடனுக்கும் கொலைகாரனுக்காக ஆயத்தப்படுத்தினாங்க. பர்னபாஸ் என்ற ஒரு பெரிய கொலைகாரன், ஒரு மோசமான ஒரு மனிதன், இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாத ஒரு மனிதனை என்னை மேல் அறையும்படியாக என்னை தயார்படுத்தினார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு பதிலாக இயேசு ஆண்டவர் அந்த நாளில் கொண்டு வரப்பட்டார். அவர் மீது என்னை வைத்தார்கள். இயேசு ஆண்டவர் என்னை சுமந்து சென்றார். சுமந்து செல்லும் போது அவரால் முடியல, என் வெயிட்டு தாங்க முடியாமல் தடுமாறும் போது அந்த இருந்த ரோமர்கள் இயேசு ஆண்டவரை சாட்டையாலே அடித்தார்கள். அவர் மேலே விழுந்த அடி என் மேலேயும் விழுந்தது. அவர் தள்ளாடி அந்த எருசலேம் மீதிலே அந்த சுமக்க முடியாதபடி கீழே விழுந்தார். கீழே விழும்போது நானும் அவரோடு கூட கீழே விழுந்தேன். என்னை அவர் தூக்க முடியாத பாரம். அன்பாலே என்னை இழுத்து கொண்டு சென்றார்கள். அங்கே கொல்கத்தா மலைக்கு நான் சென்றபோது இயேசு ஆண்டவரை என் மீது வைத்து ஆணி அடித்தார்கள். அவர் கைகளையும் கால்களையும் ஆணி அடித்தார்கள். அந்த ஆணியானது எனக்குள்ளேயும் பதிந்தது. எனக்குள்ளாகவும் அந்த ஆணி உள்ளே தொலைத்தது. அவருடைய வலி, அவருடைய பாடுகள், அவருடைய வேதனையில் நானும் கொஞ்சம் அனுபவிச்சேன், நானும் கொஞ்சம் ருசிச்சேன், அவரோடு கூட நானும் சென்றேன். அதனால தான் என்னை அவருடைய மகிமையில எனக்கு கொஞ்சம் கிடைக்கிறது. அன்பாலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவான்கிட்ட வந்த பிறகு இந்த கழுதையை போல நமக்கு கனமகிமை, எல்லா வசதிகளும் நமக்குள்ளாக வர வேண்டும், நமக்குள்ளாக எல்லா விதமான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதாக யோசிக்கிறாங்க. கழுதைக்கு கிடைத்தது தான் மகிமை கிடைத்தது. இயேசு ஆண்டவரை புகழ்ந்த, கனத்த, ஆண்டவரை உயர்த்தின எல்லாம் கழுதை கிடைத்தது. ஆனால் அது நிரந்தரம் இல்லை, அது நிரந்தரம் இல்லை, அது தற்காலிகமாக தான் இருந்தது. ஆனால் இயேசு ஆண்டவரோடு கூட இருந்த சிலுவை, அன்பாலே அதற்கு வேற ஒன்றும் கிடைக்கல. அன்னைக்கு அந்த சிலுவை பெரிதாக கருதப்படலை. ஆனால் பின்னாட்கள்ல இயேசு ஆண்டவருடைய அடையாளமாக அந்த சிலுவை மாறி போனது. அன்பாலே ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் இப்படிதான். ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில், 16ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். 24, Matthew 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அன்பாலே இயேசு ஆண்டவரை பின்பற்றும் போது இயேசு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இயேசு ஆண்டவரை பின்பற்றும் போது, இன்னைக்கு பைபிள் கிளாஸ்ல கேட்டோம், ஒரு பூரிப்பு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை கேட்டோன்னு ஒரு பூரிப்பு இருக்கிறது. ஓ இயேசு ஆண்டவர் செய்வாரா, இன்னைக்கு அழகாக விளக்கி நமக்கு பைபிள் கிளாஸ்ல சொன்னாங்க. அன்பாலே பாருங்க, ஒரு உற்சாகம். ஆனால் இயேசு ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் அங்க சிலுவை இருக்கிறது, அந்த சிலுவையை சுமக்காம நீ என்னை பின்பற்றி வர முடியாது. ஆனால் சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால், நீங்க சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன்னை வெறுக்க வேண்டும், டினை பண்ணணும். அன்பாலே இன்னைக்கு இதுதான் பிரச்சனை பாருங்க. தன்னை வெறுக்கக்கூடிய ஆவி, தன்னை தூக்கி போடக்கூடிய ஆவி. இன்னைக்கு சாட்சியில் கேட்டோம், அந்த ஆண்டி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த மலை காட்டுல 35 வருஷம் ஒர்க் பண்ணாங்களாம் இல்லையா, 35 years. கஷ்டமா இருந்தது. ஆனால் பாருங்க, அந்த இடத்துல ஒர்க் பண்ணதுனால, அந்த கடினமான பகுதியில் இருந்ததுனால எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடிந்தது, கிறிஸ்துவை காண்பிக்க முடிந்தது. அதற்கு தன்னைத்தான் வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்பாலே ஒருவருக்கும்
நம்ம எல்லாரோட ஜீவியத்தில் ஒரு நாள் சிலுவையை சுமக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவம் நமக்கு வேணும், பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவம் வேணும், எந்தவித கஷ்டம் இல்லாத ஒரு கிறிஸ்தவம் வேணும், எந்தவித தியாகம் இல்லாத ஒரு கிறிஸ்தவம் வேணும், எந்தவித பிரச்சனை இல்லாத ஒரு கிறிஸ்தவம் வேணும். அன்பாலே, ஆனால் இயேசு சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து. அன்பாலே, நீ சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் குவாலிஃபிகேஷன், நீங்க சிலுவையை சுமக்கிறதற்கு வெறுக்க வேண்டும், நம்மை வெறுக்க வேண்டும், நம்முடைய எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நம்மளை தங்களை வெறுக்கக்கூடிய காரியங்களில் தோல்வியுற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். deny yourself. அன்பாலே, இந்த டினை பண்ணுவது எப்படி வரும்? இந்த டினை பண்ணக்கூடியது எப்பொழுது வரும்? இன்னைக்கு பைபிள் கிளாஸ்ல கேட்டோம், அந்த பாபிலோன் மக்களை என்ன செய்தாங்க? அந்த பாபேல் மக்கள் தன்னை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், தன்னை மெச்சிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செய்யுது? நீ ரொம்ப நல்ல பிள்ளை, நீ ரொம்ப நல்ல பையன், நான் ரொம்ப நல்ல அம்மா, நீ ரொம்ப நல்ல ஐயான்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்மளை பார்த்து யாராவது மோசமானவங்க, இவங்க தப்பு பண்றாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன இருக்கு? எவ்வளோ கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, ஆமா நான் அப்படிதான் இருந்தேன், என்னுடைய சுபாவம் அதுதான் சொல்ல முடியுமா? நான் அப்படிதான் இருந்தேன், அப்படிதான் சொல்ல முடியுமா? ஒரு தம்பி பாருங்க, ஒரு தம்பி வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல டாலா இருப்பார், நல்ல முடி பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருப்பார், நல்லா கும்பம் மாதிரி வச்சிருப்பாரு, கண்ணங்கரேர்னு இருப்பார், நல்ல என்னோட ஹைட் 6 அடிக்கு மேலே இருந்தார், நல்ல ஹைட்டு, காதில் வெள்ளை கம்மல், வெள்ளை கண்ணாடி, கண்ணங்கரேர்னு இருப்பார். எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க. வந்தார், ஆலயத்துக்கு வார்த்தை கேட்க ஆரம்பித்தார். அவங்க அம்மாவுக்கு, என் பையன் எப்படியாவது ஆண்டவருக்குள்ளாக வந்துடணும், ரட்சிக்கப்படணும். நான் யோசிச்சேன், இந்த தம்பியை நான் என்ன செய்ய முடியும்? வித்தியாசமாக இருக்கிறாரு, அவருடைய ஃபேஸை பார்த்தாலே தெரியும், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, எல்லா சுபாவமும் இருக்குன்னு தெரியும். என்ன செய்வது? அவங்க அம்மா கேட்டாங்க ஒரு ஊழியக்கார்ட்ட, நான் இங்கே போறாரு, அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் போறாரு, அந்த ஊழியக்காரர் எப்படி அவரு என் பையனை நடத்துவாரா, என் பையனுக்கு பிரயோஜனமா இருப்பாரா, அவர் எப்படிப்பட்டவர்னாங்களாம். அந்த ஊழியக்காரர் சொன்னாங்களாம், தெரியும், அந்த தம்பி எனக்கு தெரியும், நீங்கள் போங்க, அப்படி அனுப்பலாம் போங்கன்னாங்களாம். சரி, நானும் ரொம்ப பயபக்தியோட இருந்தேன், ஐயோ வரக்கூடிய தம்பிக்கு நான் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருப்பேன், நான் எந்த அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த குடும்பத்தார் எவ்வளோ கர்சனையோடு அனுப்புகிறாங்க. இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு பக்குனுச்சு, என்னடா இது, உண்மையாகவே அவனுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேனான்றது ஒரு யோசனையாக தான் இருந்தது, அவருடைய நடை உடைகள், அவருடைய சுபாவங்களை பார்க்கும்போது. ஆனால் அன்பாங்களே பாருங்க, ஆண்டவர் அந்த பையனை தொட்டார், அற்புதமாக தொட்டார், அற்புதமாக தொட்டார், அதிசய விதமாக ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். வாலிப பையன் தான், 20 வயது கூட நிரம்பாத ஒரு வாலிபன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். வந்து சொன்ன, அங்கிள் இந்த நான் கம்மலை எடுத்து போடவான்னு கேட்டான். நான் சொன்னேன், அது உன்னோட இஷ்டம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய். இதனால் வரைக்கும் அந்த கம்மல் தான் அவனுக்கு அழகாக இருக்கிறது. அவனுக்கு என்ன பண்ண, இந்த உலகத்துல தன்னை ஒரு மனிதனாக ஒரு கவர்ச்சிகரமாக காண்பித்திருந்தார் நினைத்தான். ஆனால் என்ன செய்தான், ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தவன, இது கவர்ச்சி அல்ல, இந்த உலக காரியங்களுக்கு கவர்ச்சி இல்லை என்பதாக மாற்ற ஆரம்பித்தான். பாருங்க, எல்லாவற்றையும் எடுத்து போனான். திடீர்னு ஒரு நாள் வரல, சொன்ன கேட்டேன், என்ன தம்பி, நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன் அங்கிள்னாரு. ஏன் பாருங்க, சில காரியங்களை எங்கள் அம்மா அப்பா கிட்ட தாழ்த்தணும், நான் தாழ்த்திட்டு வரேனாரு. வெரி குட், பண்ணிட்டு வா அப்படின்னு போய் அம்மா கிட்ட தாழ்த்திட்டு வந்தார். வந்த உடனே கேட்டேன், என்ன தம்பி, என்ன அங்கிள், எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் நான் நகையை திருடினேன், நகையை திருடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தேன். பாருங்க, அவங்க அம்மா என்ன செய்தாங்க, நகை காணணுன்னு அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா மேலே கேஸை கொடுத்துட்டாங்க. இவங்க தான் திருடி இருப்பாங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, நகையை காணோம், நகையை காணோம். போலீஸ்காரர் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை பிடித்து ஸ்டேஷனில் வைத்து அடித்திருக்கிறார்கள். திருநியா அந்த அம்மா கதறி இருக்கு, ஐயா நான் அது எடுக்கலையா. அவங்களுக்கு தெரியும், போலீஸ்காரருக்கு தெரியும் எந்த டோனில் சொல்கிறாங்க, எந்த பதத்தில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இந்த அம்மா தப்பு பண்ணலை, விசாரிக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளை தான் விசாரிக்க வேண்டும்ட்டாங்களாம். ஐயோ, என் பிள்ளைகளை போய் எப்படி விசாரிக்கிறது, அமைதியாக இருந்துட்டாங்க அந்த நாட்களில். ஆனால் அந்த தம்பி போய் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இப்படியாக இருக்க முடியும். ஆனால் அன்பாங்களே பாருங்க, அடுத்த அந்த இவன் என்ன செய்தான், பாவத்தை அறிக்கை செய்யும் போது குடித்திருந்தான். அவங்க அண்ணனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து குடிப்பாங்களாம், தாத்தா கிட்ட ஏமாத்தி காசு வாங்கி.
அதையும் சேர்த்து அங்கே தாழ்த்தி இருக்கிறான். தாழ்த்தின உடனே அவங்க அண்ணன் என்ன ரொம்ப கோபம், நீ உன்னைய மட்டும் சொல்லியிருக்கலாம், நீ ஏன் என்னையும் சேர்த்து சொல்லிட்ட, என் பாவத்தையும் சேர்த்து சொல்லிட்ட, நீ குடிச்சனா நீ உன்னைய மட்டும் சொல்லிட்டு போ, என்னையும் ஏன் சேர்த்து சொல்ற, சொல்ல முடியாத, நீ இல்லை களவாளி கூட்டாளி, 2 பேர்ல சேர்த்து சொல்லியாச்சு. அடுத்த வாட்டி வீட்டுக்கு போனாலாம். வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சவொடனே அவங்க அம்மா எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், பீரோவை புட்டினாங்களாம், ஏடிஎம் கார்டை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். இவன் அண்ணங்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தானா. இவனை பார்த்து சொன்னானா, டேய் திருட, நீ திருடன் வர்றன்ட்டு உன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க பார்த்தியா அப்படின்னா. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இந்த தம்பிக்கு, ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா இது, பாவத்தை அறிக்கிட்ட உன்னை நம்மளை இந்த வீட்டில் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே. சொந்த அம்மா அப்பா வந்தார், அங்கிள் நான் இனிமேல் உன்னை ஊருக்கே போக மாட்டேன்னு. நான் கேட்டேன், ஏன்பா என்னை வீட்டில் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படி என்னை சொல்கிறாங்க, என்னை பிஹேவ் பண்ணுறாங்க, என்னை எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, டேய் திருட, அதனால தான் எல்லாத்தையும் எழுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்கன்றாரு. அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ என்ன பண்ணாய், நகையை திருடி அடகு தானே வச்ச, எல்லாம் விற்று வாங்கி தானே கொடுத்த, அது பேர் என்ன தம்பி, திருட்டு தானே தம்பி. இதில் என்ன தம்பி இருக்குது, சொன்னா சொல்லிட்டு போட்டு. ஆமா நான் திருடனாக இருந்தேன், இன்றைக்கு நான் ஆண்டவர் மாத்திருக்கிறான்னு சொல்லு. நானும் திருடனாக இருந்தேன், என் வீட்டில் நான் திருடனாக தான் இருந்தேன், என்னுடைய அப்பாவுடைய பேக்கெட்டில் காசு எடுப்பேன். நான் சிறு வயதிலே நான் துன்மார்க்கமாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் அசுத்தமாக இருந்தேன், ஒரு வேசிக்கல்லனாக இருந்தேன், ஒரு துன்மார்க்கனாக இருந்தேன், ஒரு ஏமாற்றக்கூடவனாக இருந்தேன், சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன், என் கண்களுக்கு அடிமையாக இருந்தேன். சொல்றதுல என்ன இருக்குது, சிலுவையை சுமக்கக்கூடிய காரியம், சிலுவையை சுமக்கக்கூடிய காரியம். அந்த தம்பிக்கு சொன்னேன், பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம், சொல்லு, தைரியமாக சொல்லு. எஸ் நான் என்னுடைய சுபாவம் அப்படிதான், ஆனால் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு மாத்திருக்கிறார் சிலுவை சுமப்பதினால். அன்பாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ சிலுவை சுமக்காமல் நீ இயேசு ஆண்டவரை பின்பற்ற முடியாது. deny yourself. அன்பாலே பாருங்க, இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை சுமக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இல்லை, சிலுவையை சுமக்கிறதுக்கு பாரமாக இருக்கிறது. அன்பாலே சிலுவை மீது நமக்கு பற்று இல்லாமல் இருக்கிறது. அன்பாலே பாருங்க, எத்தனை வேளையில நம்மளுடைய சுபாவங்களை நாம் இன்றைக்கு சுத்திகரிக்க மனதில்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அழகாக தேவனுடைய பிள்ளை பைபிள் கிளாஸ் எடுத்தார். எத்தனை விதமான சுபாவங்கள், எத்தனை விதமான காரியங்கள் விடுதலையில மனம் திரும்புகிறார்கள், இயேசுவாண்டருக்குள்ள வராங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனால் அன்பாலே அந்த ஆழமான சுத்திகரிப்பு எங்கே, ஏன் இல்லை பாருங்க. இங்கே லூக்கா எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம், இங்கே ஒரு மனிதன் வருகிறான், இயேசுவானிட்ட வரான். அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால் 12ஆம் வசனம் பார்ப்போம். 5:12. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்ரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான், என்னை சுகமாக்கும், உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அன்பால் இங்கே ஒரு மனிதன் வருகிறான், இயேசுவானிட்ட வருகிறான். அவன் என்ன குஷ்ரோகம் நிறைந்த ஒரு மனிதன், அவன் அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அன்பாலே இந்த மனிதன் இயேசுவானிட்ட வரும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். நான் குஷ்ரோகி தான், அவன் he has all rights, ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு கேட்கலாம். ஆனால் அவன் சொல்றான், சுத்தமா இருந்தால் சுகமாக்கும், இது குஷ்ரோகம் ஆண்டவரே, என் பாவத்தினால் வந்தக்கூடிய வேதனை ஆண்டவரே, என்னுடைய சுபாவத்தினால் வந்தக்கூடிய வேதனை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணீர் இட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒதுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், புறந்தள்ளப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் இல்லை, ஐயோ நான் குஷ்ரோகத்தால் நிறைந்து இருக்கிறேன், நாற்றம் அடித்துக் கொண்டு இருக்கிறேன், அருவருப்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, என் குடும்பத்தோடு இருக்க முடியாது, சமுதாயத்தோடு இருக்க முடியாது, ஊர்ல இருக்க முடியாது, என்னுடைய குஷ்ரோகம் அருவருப்பாக இருக்கிறது. அன்பாலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் பாவம் அவர்களை எல்லாரும் விட்டு விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. சில பேர்ல சில குடும்பத்தை பார்த்தோம் என்றால், ஓ அவர்கள் பாவம் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். உணர்வில்லாத ஒரு நிலைமை, பாவத்தினால வரக்கூடிய அந்த வேதனையை உணராம இருக்கக்கூடிய நிலைமை. பாருங்க, இந்த மனிதன் கேட்கிறான், எனக்கு சுகமுக்குண்டாக்கும், ஆனால் நான் கேட்க எனக்கு பலன் இல்லை, ரைட்ஸ் இல்லை, ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை பண்ணுங்க. அன்பாலே இதுதான் ஒரு தாழ்மையான ஒரு இருதயம். இன்னைக்கு அநேக வேளையில நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு செய்யல, ஏன் எனக்கு பண்ணல,
இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம ஆண்டுட்டு என்ன செய்யறோம்? நாம சுத்தமாக இருக்கிற மாதிரி ஆண்டுட்ட போறோம். ஆனா இந்த மனிதன் கேட்கிறான், குஷ்ரோகியான மனிதன், அவன் இருதயம் முழுதும் வேதனை இருக்கிறது. அன்பாலே, குஷ்ரோகம் என்பது முதலாவது அவனுடைய சரீரத்துல உணர்வற்ற தன்மையை கொடுக்கும். அவனுக்கு உணர்வே இருக்காது. அன்பாலே, அந்த இடத்துல உணர்வே இருக்காது. ஏன்? பாவத்தை குறித்து உணர்வு இருக்காது, அசுத்தத்தை குறித்து உணர்வு இருக்காது, தான் செய்கிற தவறுகளை குறித்து உணர்வு இருக்காது, எங்கே சறுக்கி கொண்டிருக்கிறோம், எங்கே விழுந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்காது. அதுதான் ஆரம்பம். அன்பாலே, இந்த ஆரம்பத்தில் நீ கண்டுபிடிச்சினா உனக்கு சென்ஸ் இல்லை என்பதாக உணர்ந்தாயானால், அந்த சென்ஸை நீ போய் ஆராய்ந்து பார்த்தாயானால் குணமாக்க முடியும், அதை குறைக்க முடியும், அந்த வீரியத்தை குறைக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, அநேக ஆண்டவர் அறிந்த பிறகு, பாவம் தெரிந்த பிறகு, ஆண்டவருக்கு மீறுதல் அளவீடுகளை அறிந்த பிறகு துணிகரமாக பாவத்தில் விழுறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? சின்னது தானே இந்த காரியம், என்ன பண்ணுது பாருங்க. நீ சாதாரணமா போய் பேசுறாங்க. ஒரு ஐயா சொன்னாரு, அன்பாலே, அவர் சொன்னார், நான் கிராமத்துக்கு போனேன், அங்கே நான் ஒரு மனிதனை சந்திச்சேன், என்னை ஆண்டவர் ரட்சித்தார், 50 ஆண்டுகள் ஆகிறது, என் வாயிலே பொய் இல்லை என்பதாக சொன்னார். 50 ஆண்டாக ஆகிறது நான் ரட்சிக்கப்பட்டு, என் வாயில பொய் இல்லை. அவருக்கு ஒரே ஷாக். அது எப்படி பொய் பேச முடியாம ஒரு மனிதர் இருக்க முடியும்? அவரு வேற ஒரு டினாமினேஷன் போகக்கூடிய ஒரு மனிதர் நேரா வந்தார். இவரை வந்து பார்ப்போம், இவர் உண்மையாவே உண்மையை சொல்றாரான்ட்டு சபைக்கு வர ஆரம்பித்தார். அன்பாலே, இதை டெஸ்ட் பண்ண, உண்மையா தான் சொல்றாரு அவரு. 50 ஆண்டு காலம் பொய் பேசாமல் இருக்க முடியுமா? அன்பாலே, வந்து பார்த்தாராம், அவர் மாற்றப்பட்டாராம், தொடப்பட்டாராம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆச்சரியமாக, ஏன் என்றால் பார்த்தார். எஸ், உண்மையை சொல்லுகிறார்கள், அங்க பொய் இல்லை. பாருங்க, நீ சர்வசாதாரணமாய் பொய் பேசக்கூடிய நிலைமைகள், துணிகரமான ஆவிகள், துணிகரமாக இருக்கக்கூடிய காரியம், கூட்டு குறைச்சி பேசக்கூடிய ஆவிகள். சில வேளையில் அதை பார்க்கும் போது எனக்கு, ஐயோ, எப்படி துணிகரமாக இவர்கள் கூட்டி குறைச்சி பேசுகிறார்கள் என்பதாக வேதனை, சில வேளை கோபமும் இருக்கிறது. துணிகரமான ஆவிகள், ஆண்டவர் யார் என்பதை அறியாது இருக்கக்கூடிய ஆவிகள். ஆனால் என்ன நினைக்கிறாங்க? நாம் ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றையும் மன்னித்து விடுவார், இந்த குஷ்ரோகி போல நம்மளை சுத்தமாக்கி விடுவார். அன்பாலே, உன் குஷ்ரோகத்தை ஆண்டவர்கிட்ட காண்பித்தாதான் ஆண்டவர் சுகப்படுத்துவார். உன் குஷ்ரோகத்தை நீ ஆண்டவர்கிட்ட சொன்னாதான் சுகப்படுத்துவார். நீ யார் என்பதை அறிக்கையிட்டாதான் சுகப்படுத்துவார். இன்னைக்கு பாருங்க, திருமணமாகிறது, குடும்பத்தில் பார்த்தோம் என்றால் அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர்கிட்ட கொண்டு போறதில்லை. பாருங்க, வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பலவீனங்களை சொல்வதில்லை, வாலிப பிள்ளைகள் தன்னுடைய பலவீனங்களை அறிக்கை செய்வதில்லை. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் என்ன செய்யறாங்க? தன்னுடைய குஷ்ரோகத்தை மறைத்து கொண்டு ஜீவிக்கிறார்கள். அன்பாலே, உன்னுடைய உணர்வற்ற தன்மை, உணர்வற்ற தன்மை, அன்பாலே, அந்த சென்ஸ் இல்லாத ஒரு காரியம் பின்னாலே அது அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். நாற்றம், அது பயங்கரமான ஒரு நிலைமை, பயங்கரமான ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக இருப்பதை நீ விருதாவாக எண்ணக்கூடாது. பாருங்க, நீங்க அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையாக, இரக்கமாக நம்மளை நேசிப்பதனாலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, பரலோகத்துக்குள்ள போயிடலாம். இல்ல அன்பாலே, பாவ மன்னிப்பு என்பது இந்த பூலோகத்துல மட்டும்தான் உண்டு, இந்த இடத்துல மட்டும்தான் உண்டு, பின்னாட்களே கிடையாது. அன்பாலே, பாருங்க, நாம் மூடின பிறகு நித்தியத்துல போய் அங்க பாவ மன்னிப்பை கேட்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? நீங்க நம்ம எப்படி வேணா ஜீவிச்சிடலாம், நம்ம இங்க எப்படி வேணா அனுபவிச்சிடலாம், நம்ம அங்க போய் என்ன பண்ண, ஆண்டவர்ட்டமா இரக்கம் இருக்கு? கிடையாது, கிடையாது. பாருங்க அன்பாலே, இந்த குஷ்ரோகியான மனுஷன் ஆண்டவர்ட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமுன்னா என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும். அன்பாலே, பாருங்க, அந்த மனிதனுக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னார் ஆண்டவர். உனக்கு சித்தம் உண்டு, ஆனால் நீ முதலாவது வேற யார்கிட்டயும் போய் சொல்லாத, போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, உன் சுத்தத்தை காண்பி, உன்னுடைய நிலைமையை காண்பி, நீ எப்படி இருந்தாய், நீ என்ன விதமான அருவருப்புல இருந்தாய், இன்னைக்கு எப்படிப்பட்ட விடுதலை பெற்றாய் என்பதை காண்பி. இன்னைக்கு அதுதான் வேணும். இன்னைக்கு விடுதலையே பெற மாட்டாங்க. உன்னுடைய குஷ்ரோகம் சுத்தமே ஆயிருக்காது, உன்னுடைய பழைய சுபாவம் போயிருக்காது, பழைய சுபாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்க மாட்டாய், பழைய காரியங்களிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டாய். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில நன்மை பெற்றது போல நீ மாய்மானம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஜீவியத்தில் நீ உனக்கு மிஞ்சின பலத்த காரியத்தை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அன்பாலே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம், லூக்கா 5:14, அவர் இவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசானை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து. முதலாவது உன்னுடைய சாட்சி என்ன என்று சொல். நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்த? ஐயோ, நான் பயங்கரமான பாவி, நான் உண்மையற்ற ஒரு மனிதன், என்னுடைய ஜீவியத்திலே அசுத்தங்கள் நிறைந்த ஒரு மனிதன். பாருங்க அன்பாலே, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு அம்மா இருந்தாங்க, பாருங்க, சகோதரி, ஆண்டவர் அறிந்த ஒரு சகோதரி. அவர்களுக்கு வீட்டில் நிறைய பெண் பிள்ளைகள். அந்த நாட்களில் அவங்களோட தாய் தகப்பன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம்.
அதனால இந்த பிள்ளைக்கு அந்த வயதாகிறதுனால என்ன செய்தார்? ஒரு பெயர் கிறிஸ்தவர், ஒரு முழுமையாக ஆண்டவர் அறியாத ஒரு பையனை திருமணம் பண்ண வைத்தார்கள். பாருங்க, அந்த மனிதருடைய வாழ்க்கை என்னன்று அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க, இவரை எங்கள் அப்பா திருமணம் போய் எனக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு ஒன்றும் பேச முடியாது, கண்ணீரோடு இவரை கரம் பிடித்தேன் அப்படின்னாங்க. அதனால பாருங்க, ஆனால் அந்த மனிதருடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை. அன்பாலே நல்ல சம்பாதித்தியம், பணம் இருந்தது. அவரை சந்திக்கும் போது அந்த மனிதர், அந்த வீட்டில் கேட்டேன், ஏன் உங்கள் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஏன் இவர் இன்னும் மனம் திரும்பவில்லை, ஏன் இவர் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறார் என்பதாக நான் கேட்டேன். அந்த வீட்டில் சொன்னாங்க, பிரதர், நான் கேட்டேன், நீ உங்கள் சகோதரி உன்னுடைய கணவனுக்காக ஜெபிப்பீர்களா? அவங்க சொன்னாங்க, பிரதர், அவர் சர்ச்சுக்கு போவார், அங்கே ஊழியக்காரோட பேசுவார், அதனால அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். இன்னைக்கு அநேகர் அப்படி தான் எடுக்கிறாங்க. ஊழியக்காரர் பார்த்துப்பாங்க, மற்றவங்க ஜெபிச்சிருவாங்க, சர்ச்சுக்கு போனால் மாறிடுவாங்க. அன்பாலே நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை மாற்றம், தேவனுடைய வார்த்தை மாற்றம். நீ ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை பேசும், உன்னை போதுமானது, தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமானது, ஆண்டவர் உன்னை மாற்றுவார். ஆனால் அன்பாலே நீ ஆண்டவர் அறிந்த போது நமக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது, நமக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது. அன்பாலே இந்த கடமையை பைபாஸ் பண்ண முடியாது. நீங்க ஆலயத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கணும், பிள்ளைகள் ஜெபிக்கணும், சபையில வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மற்றவங்களுக்கு பாரம் இல்லை, மற்றவங்களை குறித்து இல்லை, ஆனா தன்னைத்தான் உயர்த்த பார்ப்பாங்க, தன்னைத்தான் பெரிய ஆளா காண்பி பார்ப்பாங்க. பிரதர், நான் ஜெபிப்பேன் பிரதர், என்ன பண்ணுவோம், எங்க லாரி பிசினஸ் போவோம், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், ஆண்டவர் பாதுகாப்போட பணத்துக்கு ஜெபிக்கிறேன்னு, உலகத்துக்கு ஜெபிக்கிறேன்னு, தன்னை உயர்த்தும்படியாக ஜெபிப்பேன். உன்னுடைய ஆத்துமத்தை குறித்து என்ன, மற்றவங்க ஆத்துமத்தை குறித்து என்ன? பாருங்க, அந்த மனிதர் ஆண்டவர் தொட்டார், ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவர் பாவங்களை சொல்ல ஆரம்பித்தார். அருவருப்பு, தாங்க முடியாத அருவருப்பு, அவ்வளவு பாவம். நான் இந்த மனிதரோட இந்த மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இத்தனை வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஏன் இவர் கண்கள் குருடாய் இருக்கிறது? அவருடைய நாற்றம் ஏன் தெரியவில்லை? அவருடைய குஷ்டரோகம் ஏன் தெரியவில்லை? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க, பாவத்தோடு ஜீவித்துக் கொண்டிருப்பாங்க. உணர்வற்ற நன்மை, ஒரு உணர்வற்ற நிலைமை, பொய்யோடு ஜீவிப்பாங்க, ஏமாத்துதலோடு ஜீவிப்பாங்க. பாருங்க, எந்த உணர்வும் இருக்காது. there is no conscious. நீ ஜெபிக்கிற மனிதனாக, ஜெபிக்கிற மனுஷாக இருக்கும்போது பாவம் அங்க மறைந்திருக்க முடியாது. இயேசுவானிட்டு வரும்போது உன் பாவ நிலைமையில நீ இருக்க முடியாது, பழைய சுபாவத்தோடு நீ இருக்க முடியாது. டெஃபினட்டாக, உண்மையாக தேவன் உன்னோடு பேசுவாரானால் முதலாவது உன்னுடைய நிலைமையை உணர்த்துவார், உன்னுடைய வீட்டோட நிலைமையை உணர்த்துவார், உன்னுடைய வாலிபத்தோடைய நிலைமையை உணர்த்துவார், உன்னுடைய பாவத்தோடைய கண்டிஷனை உனக்கு உணர்த்துவார், நிச்சயமாக உணர்த்துவார். இன்னைக்கு என்ன செய்யறோம்? அதை குறித்தானப்ப விளங்கிக் கொள்ளுதல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு என்ன இருக்கு? உலகம், பாவம், சினிமா, அசுத்தம். இன்னைக்கு உலகத்தை எப்படி நான் எப்படி பிடித்துக் கொள்வது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது? அன்பாலே, நீ பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆத்துமா கெட்டு போனுச்சுன்னா, உன்னுடைய ஜீவியம் கெட்டு போகும்போது அதனால என்ன பலன் இருக்கிறது? வேதம் அதுதான் சொல்லுகிறது. உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் லாபம் என்ன? லாபம் என்ன? பாருங்க அன்பாலே, நீங்க அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த குடும்பம் அருமையான ஒரு குடும்பம். அன்பாலே, நான் கேட்டேன், நீ ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க? உங்களோட பிள்ளைக்கு உங்க கணவனுக்காக ஜெபிக்க கூடாதா? பாருங்க, கொஞ்ச நாள் அருமையா வந்தாங்க, வீட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் மனம் திரும்ப ஆரம்பிச்சோன்னு ஆசீர்வாதம். உடனே என்ன பண்றாங்க? யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது, யாருக்கு இனம் கொடுக்க கூடாது, உடனடியாக வெளியே விலகி போறாங்க. நான் சொன்னேன், விலகாதீங்க, நீங்க தூரம் போகாதீங்க, வேற சத்தியத்தை கம்ஃபர்டபுள் இடத்துக்கு போகாதீங்க, ஆண்டோடைய ஊழியத்தை விட்டு வெளியே, ஆண்டோடைய தேவ பிள்ளை விட்டு வெளியே போகாதீங்க, உங்களுடைய ஜெபிக்கிறவங்க விட்டு வெளியே போகாதீங்க. நீங்க அநேகர் அப்படிதான் ஆசைப்படுறாங்க, கம்ஃபர்டபுளான லைஃப், நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாது, நம்மளை எதுவுமே திருத்தக்கூடாது. அன்பாங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அண்ணா ஊழியக்காரர் சொன்னாரு, காயின் சொன்னார், என்னுடைய தம்பிக்கு நான் காவலாளியா? எஸ், உன்னுடைய ஆத்துமாக்கு தேவனுடைய பிள்ளைகள் காவலாளிகள். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆத்துமத்துக்கு உத்தரவாதம், உன்னை வழி நடத்துற ஆத்துமத்துக்கு உத்தரவாதம். ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன சீஷர்களை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் நாங்க விட்டுட்டோமே, எல்லாவற்றையும் நாங்க தூர போட்டுட்டோமே, எங்களோட வீட்டுக்கு பிள்ளைகள், ஐஸ்வர்யம், ஆசைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோமே, எங்களுடைய எதிர்கால நம்பிக்கை இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில மாத்திரம் இல்ல, பர நித்திய ஜீவியில 100 கிடைக்கும். இந்த 12 கோத்திரத்தை நீ நியாயத்திருப்பான்னு சொல்றாரு. அது என்னத்தை அர்த்தம்? அந்த தேவ பிள்ளைகள் அவங்களுடைய கோத்திரங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அந்த கோத்திரங்கள் பரலோகத்துல வரும். இவர்களை பார்த்து கேட்பார்,
இப்ப பேதுருவே, யோவானே, யாக்கோபே, இந்த உன் கோத்திரமாச்சே, நீ சுவிசேஷம் சொன்னாயா, சத்தியத்தை சொன்னாயா? ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் சொல்லாரு, ஐயா நான் சபைக்கு போனேன், இந்த வார்த்தை நான் கேட்கல. கேட்பாரு. உங்களை வழிநடத்த ஆத்மாவை கேட்பார். ஐயா வா, உன்னை மேய்ப்பனாக வைத்தனே, இவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாய், சத்தியத்தை சொன்னாயா? ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் சொல்றார், ஒரு பாவி பாவத்தில் இருந்து மரிக்க போகும்போது உனக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் போது நீ அவனை எச்சரிப்பாயானால் நீ என்ன பண்ண, ஒரு ரத்த பலிக்கு நீ நீங்களாயிருப்பாய். அவன் கீழ்ப்படிந்திருப்பாய், மணந்திருப்பாயானால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரத்த பலிக்கு நீ நீங்களா இருப்பாய். நீ சொன்னதுனால, எச்சரித்ததுனால. அன்பாலே நீங்க அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைகளை சொல்லும் போது மனசு கஷ்டப்படுது. அன்பாலே அப்படி இருக்கக்கூடாது. அது என்னத்தை காண்பித்து, உன் இருதயம் பெருமையாக இருக்கிறது, மேட்டிமையாக இருக்கிறது, வழி விலகி போகிறாய். அன்பாலே பாருங்க, நீங்க அநேகருடைய இருதயத்துல இவ்விதமாக மேட்டிமையான எண்ணம். பாருங்க, அந்த குடும்பம் வெளியே போச்சு. ஒரு நாள் அந்த சகோதரர் திடீர்னு வந்தார், கொஞ்ச நாள் கழிச்சு. பாருங்க, வந்து தாழ்த்தினார். என்னுடைய ஜீவியம் மோசமாக போய்விட்டது, என்னுடைய பிள்ளைகள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் சொன்னார், பஸ்ஸில் நான் பயங்கரமாக நான் மரிக்கும் தருவாயில் போனேன். நான் சகோதரனை கேட்டேன், சகோதரே வயது சென்றவர், 60 வயதுக்கு மேலே உள்ளவர், சொன்னாரு, நீ பாவத்தில் விழுகிறீங்களா, பாவத்தில் ஜீவிக்கிறீங்களா? ஆமாம் பிரதர், நான் விபச்சார பாவத்தில் இருக்கிறேன். ஜாக்கிரதை, இதுக்கு மேலே காலம் செல்லாது. இவ்வளோ நாள் உங்களை விட்டு வைக்கிறதே ஜாஸ்தி, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறதே ஜாஸ்தி. உங்களை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. தேவ அன்பை பார்க்கும்போது, உங்களை இவ்வளவு நாள் உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பேச தெரியல. யாரையுமே நான் கண்டிக்கலாமான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். ஏன்னா அவர் செய்த பாவத்தின் குவான்டிட்டியை பார்க்கும்போது அவ்வளவு அருவருப்பு, அவ்வளவு விபச்சாரம், தண்ணியை போல குடித்தாராம். அன்பாலே போய் மனம் திரும்புங்க, தாழ்த்துங்க. பாருங்க, அவங்க மனைவி கிட்ட போய் தாழ்த்த சொன்னேன். போய் தாழ்த்தினார், உபவாசம் இருந்தார். அன்பாங்களே தாழ்த்தினார், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மனைவி கிட்ட சொன்னார். நான் இதுதான் நிலைமை. அன்பாங்களே அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயோ நான் எவ்வளவாக இருந்தேன் பாருங்க, இத்தனை வருஷம் அவங்களால தன் கணவனை மனம் திரும்ப வைக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல. எப்போ இன்னைக்கு காலம் கடந்து போயிடுது, வயதான பிறகு பிரதர் நான் ஜெபிக்கிறேன் பிரதர், என் கணவர் மனம் திரும்புறார். பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பெருமையான ஒரு இறுதி. இத்தனை வருடங்கள் இவர் விழுந்து போறதுக்கு நான் அல்லவா காரணம் என்று மனம் திரும்ப வேண்டாமா? பக்கத்துல பாவம் படுத்திருக்கும் போது பாவத்தை பாவம் என்று அறியாதவனுடைய செத்து போன ஒரு நிலைமை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. பிள்ளைகள் என்ன சுத்துறாங்க, எங்க போறாங்க, எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. கணவன் எங்க போறான்னு தெரியாது, மனைவி எங்க போறான்னு தெரியாது. எவ்வளவு பெரிய பயங்கர நிர்பந்தமான ஒரு நிலைமைகள் பாருங்க. அந்த மனைவி சொன்னாங்க, இவரை கரம் பிடிக்கும் போது கண்ணீரோட பிடிச்சேன் பிரதர், நீங்க என்னை விட வயதுல சிறியவர் தான், ஆனால் நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இன்றைக்கு தான் இப்பொழுதுதான் ஒரு புதிதாக திருமணமான சந்தோஷம் என் இருதயத்தில் இருக்கிறேன். கணவன் மனம் திரும்பின பிறகு கஷ்டம்தான் மன்னிக்க, ஆனால் என் இருதயம் இன்னைக்கு ஒரு புது பெண்ணை போல திருமணமானது போல இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு தான் அந்த மனிதனுடைய விடுதலை இருக்கிறதுனால அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது, உணர முடிகிறது. அன்பாலே இன்னைக்கு பாருங்க, பாவம் நரகமாக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், கீழ்ப்படியாமையிலும் பாவத்தை மறைத்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய ஜீவியத்தில் சந்தோஷம் இருக்காது. ரீசெண்டா ஒரு பாஸ்டரை பார்த்தேன், ஸ்ரீபெரும்புத்தூர்ல காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்க நம்ம ஆராதிக்கிற இடத்துல நிறைய இடத்துல கேட்டாங்க, தரமாட்டேன்ட்டாங்க. சபைன்னும் போது இப்போ ப்ரேயர்னும் போது தரமாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேன். எல்லாம் பேசுவாங்க, சர்ச்சு ப்ரேயர் வைக்கிறேன்னா இமீடியட்டாக கொடுக்க மாட்டேன்றாங்க. போராட்டம், பயங்கர போராட்டம். ஒரு 6 மாதமாக அலையிறேன், பயங்கர போராட்டம். சரி, கடைசியாக ஒரு சபையில் கேட்கலாம், வீட்டை நாங்கள் நம்ம நடக்கிற இடத்தையும் காலி பண்ண சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர். ஒரு சர்ச்சை போய் கேட்டாங்க, கொஞ்சம் வாடகை கொடுப்பீங்களா, உங்கள் டைமிங் அடுத்து நான் எதாவது நடத்துகிறேன், கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நான் கேட்டு சொல்கிறேன் மேல் இடத்துல அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன பண்ணார், ஒரே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த பாஸ்டர். நாங்கள் என்ன உங்கள் வேக்கன்சி இது டூலெட் போர்டாக போட்டிருக்கிறோம், எதுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் விசுவாசியை நம்மளுடைய சபை ஒரு சகோதரனை கேட்ட சகோதரனை போட்டு பயங்கர. நான் ஒன்று என்ன அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, டக்குன்னு வந்துட்டு, ஐயோ நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, யாராவது வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டான். இந்த தம்பிக்கு ஒரே ஷாக்கு, என்ன பாஸ்டர் உங்கள் மனைவி இப்படி பேசுகிறாங்க, இவங்க போய் விசுவாசிகளுக்கு என்ன நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். சரிப்பா நான் வரேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் நான் பேசும்போது அவர் சொன்னார் சில காரியங்கள். அவருடைய வாழ்க்கையில் நான் எங்கே போனாலும் பிரச்சனை வருது, எங்கே போனாலும் பிரச்சனை அப்படி சில காரியங்கள்லாம் என்னோட பகிர்ந்து கொண்டா நானும் பேசினேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், இத்தனை ஆண்டுகளில் ஊழிய ஆண்டில் எனக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாதுன்னார். அப்படியே எனக்கு ஷாக்காக இருந்தது. என்னடா அது, ஒரு சமாதானம்
சந்தோஷம், நிம்மதி இல்லை. இவரு மற்றவங்களுக்கு எப்படி நிம்மதியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார்? என்ன விதத்தில் கொடுப்பார் பாருங்க. நான் யோசிச்சேன், ஊழியத்து நிமித்தம் எப்படி சமாதானம் இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்தவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு, இயேசுவாண்டட்டுகளை வந்த மனிதனுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தின் தேவன், சமாதான நதியை போல வரும். அன்பாலே, அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், உன் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சமாதானம் அங்க குலைந்து போகாது. அன்பாலே, இயேசுவான்ட்ட வரும்போது எது வேணாமல் இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை மட்டும் நீ இழந்து போக மாட்டாய், இழந்து போகவும் கூடாது. பாருங்க அன்பாலே, இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். எத்தனை காரியங்கள் சமாதானத்தை குலைக்கிறது, எத்தனை காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் வேதனை தருகிறது. ஏனென்றால் அன்பாலே, உன் இருதய நிலைமை சரியில்லை, உன் இருதயம் சரியில்லை. பாருங்க, இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பாருங்க. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பேர் அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணிக்கை ஆட்சியை விற்றார்கள். அன்பாலே, இங்கே அனனியா சப்பிரால்னு ஒரு மனிதன் இருக்கிறார், அவன் மனைவி பேர் சப்பிரால். அவங்களுக்கு இருக்க காணிக்கை ஆட்சி, அவங்களுடைய சொத்தை கொஞ்சம் விற்கிறார்கள். அதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் சபைகளிலே, ஆதி அப்போஸ்தலர் சபைகளிலே அங்கே என்ன பண்றாங்க, அவங்களுக்குரிய காரியங்களை விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கால்கள் முன்பாக வைத்தார்களாம். இந்த மனிதர் பார்த்தார்கள், ஓ எல்லாரும் வந்து அங்க அவங்கவுங்க முடிந்ததை பண்றாங்க, நாமளும் அதே மாதிரி பண்ணணும் என்பதாக ஒரு ஆசை. என்ன செய்யறாங்க இவங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள காணிக்கையாச்சு, அவங்களுக்கு ஒரு சின்ன சொத்தை வைத்து அப்போஸ்தலர் பாதப்படியில் கொண்டு வந்து வைக்கலாம் என்பதாக 2 பேரும் கணவனும் மனைவி ஒன்றாக ஒருமனப்பட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு செய்கிறார்கள். பாருங்க 2ஆம் வசனம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். எல்லாம் கரெக்டு தான், ஆனால் இங்கே அவனுக்குள்ள பாருங்க, தன் மனைவி அறிய அந்த கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். அன்பான, இந்த ஏமாற்றக்கூடிய சுபாவம், வஞ்சிக்கக்கூடிய சுபாவம் பாருங்க. ஒரு மனம் திரும்பின ஒரு மனிதன், அப்போஸ்தலர் கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தேவ பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு ஆசை, நானும் ஆண்டவரை பின்பற்றணும், மற்றவங்களை போல நான் ஆண்டவரை பின்பற்றணும், மற்றவங்களை போல நான் செய்யணும். அன்பாலே, மற்றவர்களை போல செய்யும்படியாக நீ பிரயாசப்படாதே. ஆண்டவர் என்ன வழி நடத்துறதை செய்ய பிரயாசப்படு. உனக்கு முதலாவது உனக்கு விடுதலை தேவை, பழைய சுபாவத்திலிருந்து விடுதலை தேவை. யோவான் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யோவான் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம், ஜான் த காஸ்பல் 12th chapter. இங்கே பார்த்தோம் என்றால், ஒரு மரியாள் என்ற ஒரு பெண் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதளம் என்ற தைலத்தின் ஒரு ராத்தலை கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அன்பாலே, இயேசுவினுடைய பாதத்தில் ஒரு விலையேற பெற்ற அவர் காஸ்ட்லி ஆயின்மெண்ட், காஸ்ட்லி அந்த சென்ட்டை கொண்டாந்து ஆண்டோடைய பாதத்தில் ஊத்துறாளாம். ஊத்துறவன அங்க இருக்க சீஷர் பார்க்கிறார், இயேசுவானோடு கூட இருந்த சீஷர், ஆண்டவரோடு பயணித்தவர், அற்புத அடையாளங்களை பார்த்த ஒரு மனிதன். அன்பாலே, அவன் பார்க்கிறான், என்ன பார்க்கிறான், இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஆயின்மெண்ட் எதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றணும்? இதை பேசாம வித்தா காசு வருமே, இதை பேசாம வித்தா காசு வருமே. பாருங்க அன்பாலே, அங்கே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திர கொடாமல் போனது என்ன? அவன் சொல்றான், ஏழைகள் கொடுக்கலாமே, இதை பண்ணலாமே. ஆனால் இங்க என்ன சொல்லு, வேதம் என்ன சொல்லுகிறது? 6ஆம் வசனம் வாசிப்போம். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறனாய் இருந்தபடினாலும் சொன்னான். பாருங்க அன்பாலே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் அப்படி அவன் சொன்னான்? ஏன் அப்படி சொன்னான்? அவனுடைய நிலைமை, அவனுடைய ஆதி, அவன் எதிலிருந்து வந்தான்? அவன் ஒரு திருடனாக இருந்து வந்தான். அவனுடைய சுபாவம் திருட்டு சுபாவம். இயேசுவானிடம் மாற்றினார், அவனை தொட்டு அவனுடைய சுபாவத்தில் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அன்பாலே, ஆண்டவர் மன்னிப்பார் உன் பழைய சுபாவத்தை. ஆனால் நீ பழைய சுபாவத்துக்காக ஆழமாய் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எங்க மனம் திரும்புதல் இருக்கு? ஒரு தம்பி சொன்னாரு, ஒரு நாள் ஏன்டா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டேன். ஏன் தம்பி வரல? சொன்னாரு, எனக்கு மனைவிக்கு சண்டை, என் மனைவியை ஓங்கி அடிச்சேன், காது வரைக்கும் ஜவ்வணிச்சு காது வலி, முதல் நாள் ரொம்ப வலிக்குது, நாங்கள் துடிச்சிட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு ஒரு குத்துச்சு, எங்க அப்பாவும் எங்க அம்மாவை அடிச்சு இதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க, நானும் அதே மாதிரி செய்கிறேனே என்பதாக நான் குத்தப்பட்டனர். பாருங்க, சுபாவம், உணர்வு இல்லை.
பாருங்க, எந்த விதமான சில பேர் பாருங்க தன் குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க, கணவனை மதிக்க மாட்டாங்க, மனைவியை மதிக்க மாட்டாங்க. அவர்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித்தர முடியாது. குடும்ப வேல்யூவை சொல்லித்தர மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை சொல்லிப்பட மாட்டாங்க, தேவனுடைய படைப்பின் காரியத்தை சொல்லித்தர மாட்டாங்க. பாருங்க, இந்த மனிதன் அவன் திருடனா இருந்தால் அவனுடைய பூர்வீகம் திருட்டு தொழிலில் ஆண்டு கொண்டார், மன்னித்தார், மாற்றினார், சீஷராக ஏற்றுக்கொண்டார், நிஜம், உண்மை, இதில் மாறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சாரு, அவன் தன் பழைய சுபாவத்தோட ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்க பாருங்க, குஷ்டரோகி ஆண்டவர் சொல்றாரு, குஷ்டரோகி சுத்தமானான். ஆண்டவர் சொல்ற, போய் காண்பி, உன் சாட்சியை சொல், உன் நிலைமையை சொல், நீ யார் என்பதை நீ சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் திருடனா இருந்தேன், இவன் சொல்ற நான் பாவி, நான் அசுத்தன், இந்த நிலைமையில தான் என்னை ஆண்டவர் தூக்கினார், என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய பாவத்தை சொல்ல வைக்கப்படுறாங்க, தன்னுடைய நிலைமையை சொல்ல வைக்கப்படுறாங்க. மேல்பூச்சான ஒரு வாழ்க்கை, மேல்பூச்சான ஒரு மனம் திரும்புதல். ஓ, நான் பாவத்தெல்லாம் சொல்ல முடியாது, நான் பழைய நிலைமையை நான் அறிக்கையிட செய்ய முடியாது. பாருங்க, இந்த மனிதன் தன்னுடைய பழைய நிலைமையை சொல்லி ஆண்டுகிட்ட முற்றிலுமாக விடுதலை பெறல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை சொன்னார், அருமையாக சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனத்தை தேவனுடைய பிள்ளை என்று போய் நான் அறிக்கை செய்தேன், அவர் எனக்காக ஜெபித்தார், ஆண்டவர் படிப்படியாக வெற்றி தந்தார். எஸ், நீ சிலுவையில எவ்வளவாக நீ ஆழமாக அவனை தாழ்த்துகிறாயோ, கொண்டு செல்கிறாயோ, விடுதலை பெற முடியும். என்னைக்கு உனக்குள்ளாக பெருமை இருக்கிறதோ, என்னைக்கு நீ பாவத்தை மறைத்து கொண்டு ஜீவிக்கிறாயோ, விழுந்து போன நிலைமையை மறைத்து கொண்டு இருக்கிறாயோ, பாவம் உன்னை ஆண்டிக்கொள்ளும், பாவம் உன்னை ஆட்கொள்ளும். இன்னைக்கு அநேகரோட கிறிஸ்தவ ஜீவியம் வல்லமை இல்லை, பிரகாசம் இல்லை, எழுப்புதல் இல்லை, கிரியை இல்லாத ஒரு விசுவாசம், கிரியை இல்லாத ஒரு ஜீவியம். உலகத்தை வந்தா போதும், பணம் வந்தா போதும், நல்ல காசு வந்தா போதுமா, பரலோகத்தில் கொண்டு செல்றமா, உன்னுடைய காசு உன்னை பரலோகத்தை கொண்டு செல்லுமா? இந்த மனிதன் இயேசுவானை காட்டி கொடுத்த 30 வெள்ளி காசு சம்பாதித்தான், அது பரலோகம் அவனை கொண்டு சென்றதா? பரலோகத்தை கொண்டு சென்றதா? அவன் நாண்டு கொண்டு செத்தான், நரகத்தை கொண்டு சென்றது. ஏன்னா பணத்தை நேசித்தான், உலகத்தை நேசித்தான். பாருங்க, நீ அநேகருடைய ஜீவியம் அப்படிதான் இருக்கிறது. அன்பால இயேசுவானை நேசிக்கிறதுக்கு பதிலாக உலகத்தை நேசிக்கிறாங்க, பணத்தை நேசிக்கிறாங்க, அசுத்தத்தை நேசிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை, நாங்கள் இதை தான் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக என்ன செய்யறாங்க? உலக காரியங்களை நேசிக்கிறாங்க. அன்பாலே இயேசு ஆண்டவர், அன்பாலே ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் வரும்போது அங்க பணத்துக்கும் உலகத்துக்கும் இடம் இல்லை, பணத்துக்கும் உலகத்துக்கும் இடம் இல்லை. ஆனா இன்னைக்கு அநேகருடைய ஜீவியம் எதை நேசிக்கிறது? பணத்தை நேசிக்கிறார்கள், பணத்தை நேசிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 மனிதனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு தன்னுடைய நிலைமை எதுவுமே நம்ம காண்பிக்க கூடாது. நாம் என்ன பண்ணோம்? ஒரு புது மனிதனாக வேஷம் போட வேண்டும். பாருங்க, இந்த அனனியா சப்பிரால் வஞ்சிக்க ஆரம்பித்தார்கள், ஏமாத்த ஆரம்பித்தார்கள். அது அன்னைக்கு வரல, அதுதான் அவங்க கேரக்டர்ஸ், அதுல இருந்தா வந்தாங்க. நான் அநேகரை பார்க்கிறேன், அவங்க எந்த பூர்வீகத்துல இருந்து வந்தாங்களோ அந்த சுபாவம் இன்னும் ஒட்டி கொண்டு இருக்குது. அவங்க நினைச்சா ஆண்டவர் மன்னிச்சிட்டதுனால இந்த சுபாவத்துல இருந்தெல்லாம் விடலை. இல்லை அன்பாங்களே, இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு மார்க் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில், வெளியிலேருந்து போறது ஒன்று உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து உன்னை தீட்டுப்படுத்தும். பாருங்க, இன்னைக்கு எத்தனை வேலையில இந்த 2ஆம் நிலத்தை குறித்து கேட்க வரோம். எத்தனை பாவங்கள் இன்னும் உங்களுக்குள்ள ஒட்டி இருக்கிறது. மன்னிக்க முடியாத சுபாவம் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும். கணவனை மனைவியை மன்னிக்க மாட்டாங்க, மனைவியை கணவன் மன்னிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எதுனா சாதாரணமா இருக்கும். உண்மையற்ற தன்மை. ஒரு வாலிப பிள்ளை வந்தா, 2 பேர் வந்தாங்க, சின்ன பிள்ளைங்களா. எங்க நான் கேட்டேன், நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, எங்களுக்கு திருமணமாய் குழந்தையெல்லாம் இருக்கு. எத்தனை குழந்தை? ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தை, ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை. அவர்களை பார்த்து கேட்டேன், கணவன் எங்க? ஒருத்தர் சொன்னாங்க, நான் கணவன்கிட்ட பிரிந்திருக்கேன். ஏன்? நான் கணவனுக்கு உண்மை இல்லாத ஒரு ஜீவியம், நான் இன்னொருத்தரோட பாவம் செய்து கொண்டு ஜீவித்து கொண்டிருந்தேன். வீட்டில் பிரச்சனை, என் கணவரை அனுப்பிவிட்டார். எங்கள் இன்னொரு பெண்ணுக்கு பார்த்தா கணவன் மரித்து போயிட்டார். 25 கூட தாண்டல 2 பேருக்குமே. வேதனையாக பார்க்கும்போது வேதனை. அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆலயத்துக்கு வாங்கண்ணா என்ன கேட்பாங்க? சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? பணம் கொடுப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா? பணத்தை வைத்து உன்னுடைய பிள்ளைய வாழ்க்கையை வாங்க முடியுமா? உன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ண முடியுமா? பாருங்க, என்ன செய்யறாங்க? தாழ்த்தாம, தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை தாழ்த்தாம என்ன செய்யறாங்க? இயேசுவான்ட்ட வந்தவன எல்லாம் நார்மல் ஆயிடும். உடனே இணைஞ்சு நாங்கள் பழைய போல நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. உன் பாவத்தை தாழ்த்திய கண்ணீர் விடாதபடி, உன்னுடைய பழைய சுபாவத்துக்கு ஆண்டவரை தாழ்த்தாதபடி உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டப்பட முடியாது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் கட்டுவார். உன்னை தாழ்த்தும் போது, இயேசுவான்ட்ட சொல்லும் போது, ஆண்டவரே நான் குஷ்டரோகி, என் பாவம் செவேன் என்று இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, என்னுடைய சுபாவங்கள் பயங்கரமாக இருக்கிறது, நான் ஒரு கீழ்ப்படியாதவன், எனக்குள்ள முரட்டாட்ட சுபாவம் இருக்கிறது, எனக்குள்ள எதையுமே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஹம்பிளா இருக்கக்கூடிய ஒரு ஆவி கிடையாது, எல்லாவற்றையும் நான் முரட்டாட்டமாக எதிர்த்து கொண்டு இருக்கிறேன், நான் உமோடு போராடி கொண்டிருக்கேன்.
என்னைக்கு நீ தாழ்த்துக்கிறாயோ அன்பாலே ஆண்டவர் உன்னை ஒரு அழகான ஒரு சுபாவத்துக்களை கொண்டு வருவார். இன்னைக்கு பார்த்தோம், அந்த ஆண்டி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவங்களை இரிட்டேட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷி, ஒரு நண்பர் என்ன சொன்னார், ஆண்டவர் தீமையோட தீமையை போராட சொன்னாரா? தீமையை ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதனால் நீ தேவனுடைய பிள்ளை என்று அறியப்படுவாய், அதனால் நீ இயேசுவானுடைய பிள்ளை என்று அறியப்படுவாய். அன்பாலே இயேசுவானுடைய கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு உன்னை மாம்சமும் இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, Galatians 5th chapter, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் வாசிப்போம். 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நீ இயேசுவானுடைய பிள்ளை அப்படின்னா, நீ ஒரு கிறிஸ்துவன் என்பதாக இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டாயானால் முதல் குவாலிஃபிகேஷன் உன்னுடைய எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவையில் அறைய வேண்டும். ஆமா, இதுக்கு எனக்கு விருப்பம் தான், எனக்கு ஆசை தான், ஆனால் ஆண்டவருக்காக நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவருக்காக நான் கீழ்ப்படுகிறேன், இயேசுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பாலே அந்த ஒரு சுபாவம் வரணும். இன்னைக்கு பாருங்க, விட்டு கொடுக்குற சுபாவம் கிடையாது, மன்னிக்கிற சுபாவம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் கிடையாது. என்ன கண்கள் இச்சிக்குதோ அதை செய்யணும், மாம்சம் இச்சிக்குதோ செய்யணும், வாய் இச்சிக்குதோ செய்யணும், உலக இச்சிக்குது நமக்கு என்னடா ஆசை எல்லாத்தையும் செய்யணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். ஆண்டவர் இதுக்கு தான் கொண்டு வந்தார் என்பதாக ஒரு அன்பாலே அதோட விளைவு என்ன? உன்னுடைய சமாதானத்தை நீயே கெடுத்து போடுகிறாய், உன்னுடைய ஜீவியத்தில் நன்மைகளை கெடுத்து போடுகிறாய், உன்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிறாய். என்ன தெரியலன்னா, நீங்க தான் அதற்கு தடை என்பதை அறியாமல் இருக்கிறீங்க. ஆனால் அன்பாலே இயேசுவானவர் சிலுவைக்கு போனார். சிலுவைக்கு போனார். எதற்காக சிலுவைக்கு போனார்? அன்பாலே உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாக, உங்களை என்னை மீட்டெடுக்கும்படியாக இயேசுவானவர் சிலுவைக்கு போனார். இயேசுவானவர் சிலுவையுடைய வல்லமை உண்டு. அன்பாலே அதை நோக்கி பார்த்தால் ஒரு வெக்கப்பட்டதில்லை. சிலுவையுடைய வந்தவர் நீ யாரும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனால் உன்னுடைய நிலைமையை சொல்லணும், குஷ்ரோகியத்தை சொல்லணும், உன்னுடைய பாவ நிலைமையை சொல்லணும், உன்னுடைய தோல்விகரமாக நிலைமையை சொல்லணும். அன்பாலே அதுதான் விடுதலைக்கு காரணம், அதுதான் விடுதலை, அதுதான் அங்கே உன்னுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக ஆண்டவர் ஆட்கொள்ளும்படியான ஒரு வழி. மேலோட்டமான ஒரு மனம் திரும்பல் இருக்கலாம், ஆனால் மறுபடியும் விழுந்து போவாய், மறுபடியும் விழுந்து போவாய், மறுபடியும் போவாய். பாருங்க, இந்த அனனியா சப்பரால் மற்றவர்கள் செய்கிறார் என்பதை இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தார்கள். மற்றவர்கள் செய்கிறார் என்பதை செய்யாதீங்க. மற்றவங்க பாடுற மாதிரி பாடுவாங்க, மற்றவங்க ஒர்ஷிப் பண்ற மாதிரி ஒர்ஷிப் பண்ணுவாங்க, மற்றவங்க நடக்கிற மாதிரி நடப்பாங்க, மற்ற சபைகளை செய்யலான்னு செய்வாங்க. அன்பாலே உனக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் கையில வேதாகமம் இருக்கிறது, போ செபி, முழங்கால் படிடு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே இது சரியா ரைட்டான்னு கேளுங்க. தேவன் உங்களோட பேசுவார், நிச்சயமாக பேசுவார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருடைய பாதையில் நடங்க, உங்களுடைய லைஃப் குளோரிஃபையா இருக்கும். உங்களுடைய கண்கள் மூடுற வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அன்பாலே நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் ஆசீர்வதித்தோன்ன வஞ்சகத்தின் ஆவியில போறாங்க, ஏமாத்தின் ஆவியில போறாங்க. ஆண்டவர் எப்படி ஏமாத்தலாம், உலகத்தை எப்படி ஏமாத்தலாம், எப்படி நடிக்கலாம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறோம், இந்த உலகத்துல வெளி வேஷம் யாருக்கும் தெரியாது, என் இருதயத்தை யார் அறிவார், என்னுடைய எண்ணங்களை யார் அறிவார், என்னுடைய சிந்தனைகளை யார் அறிவார். ஆனா அன்பாலே இந்த அனனியா சப்பராலை தேவன் பார்த்தார். பேதுரு பார்த்து கேட்டார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ எப்படி பொய் சொல்ல முடியும், நீ எப்படி கூட்டாளியாக இருக்க முடியும், நீ எப்படி வஞ்சிக்க முடியும்? இயேசு ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மறைவிலை செய்த பாவம் ஒரு நாள் வெளிச்சத்துல வரும், உன்னுடைய எண்ணங்கள் ஒரு நாள் வெளியே வரும், நீ மறைவிலே பேசுறது ஒரு நாள் வெளியில வரும், உன் எண்ணங்களை ஆண்டவர் திரை போட்டு காட்டுவார். நீ என்ன பதில் சொல்லுவாய்? ஆண்டவர் முன்னாடி போய் நிற்க வேண்டும். ஆண்டவர் கேட்பார், உனக்கு சத்தியத்தை கொடுக்கவில்லையா, தேவனுடைய வார்த்தைக்கு இல்லையா, பாவம் உனக்கு தெரியாதா, ஆண்டவர் உனக்கு எத்தனை முறை பாவத்தை சொல்லி இருக்கிறார், நீ துணிகிற மாதிரி பண்ணாயே, நீ வேணா ஹைட் பண்ணலாம், உன் போன்ல பாஸ்வேர்டு போட்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், இல்லை உன் வெளியே நீ இருக்கலாம், மறைவிலே குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ராஜ்யத்துக்கும் விரோதமாய் நீ செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், ஒரு நாள் ஆண்டவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நீ ஒரு நாள் கணக்கு கொடுக்காம போய் என்ன செய்வாய்? அன்னைக்கு என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? அன்பாங்களே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல நாம் எங்க மறைந்து கொள்ளுவோம், எதற்கு மறைந்து கொள்ளுவோம்? பாருங்க, அனனியா சப்பரால் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் பொய் பேசினார்கள், பாவத்தை மறைத்தார்கள், வஞ்சித்தார்கள், தன் இருதயத்தை சொல்ல அவருக்கு இருதயம் இல்லை. பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் கேட்டார், இவ்வளவுதானா? ஆமா, இவ்வளவுதான் ஐயா, வேற பாவம் இல்லையா? இல்ல, நான் ரொம்ப நல்ல பையன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் ரொம்ப நல்ல பெண், நான் ரொம்ப நல்ல மனிதர். ஓ அன்பாங்களே, பார், பொய் பொய். ஆண்டவர் அடித்தார், மரித்து போனார்.
2 பேரும் மரித்து போனார்கள். ஓ, அது எக்ஸ்ட்ரீமான ஒரு காரியம். ஆனால் எவ்வளவு தயவாக ஆண்டவர் இருக்கிறார், எவ்வளவு இரக்கமாக ஆண்டவர் இருக்கிறார், உங்களோடு கூட எவ்வளவு கிருபையாக இருக்கிறார். அன்பாலே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஓ ஆண்டவரே, நான் எவ்வளவு வஞ்சகம் உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளவு நான் பாவத்தை மறைத்து கொண்டு இருக்கிறேன், என் குஷ்ரோகத்தை நான் மறைத்து கொண்டு மூடி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு வெளிவேஷமாக இருக்கிறேன். நான் உண்ட விடுதலை உண்டு, சுகம் உண்டு, என்னை மாற்ற முடியும். ஆனால் என் இருதயமோ அதை நான் கெடுத்து போடாதபடி, அதை சுத்திகரிக்கப்படாது மனம் இல்லாமல் நான் உலகத்தை நேசித்துக் கொண்டு என்னை நான் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு ஒரு வஞ்சகமுள்ள ஒரு இருதயம் இருக்கிறது. நாம சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கோபத்தில் விடுதலை இல்லை, பொய்யில விடுதலை இல்லை, இந்த வஞ்சகமான ஆவி, இந்த இருதயம் கடினத்தில் எனக்கு விடுதலை இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இன்று நாள் முழுவதும் எத்தனை வார்த்தைகள் கேட்டிருக்கிறேன், என்னுடைய சுபாவங்கள் எப்படி வெளிப்பட்டது, ஆனால் நானோ என் இருதயத்தில் எவ்வளவு கடினம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஓ தேவரே, இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நான் எப்படி நிக்க போகிறேன். ஆண்டவரே, ஒரு 5 நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம், முடிச்சிட போறோம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போக போறீங்க, இல்ல இங்க தங்க போறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிங்க, ஓ தேவரே, என் சமாதானத்துக்கு கெடுக்கிறது நான் தான் காரணம். என்னுடைய வாழ்க்கையினால அநேகர் ஆண்டவரே அறிய முடியாமல் இருக்கிறாங்க. என்னுடைய இருதயம் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறது. ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிங்க, ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஓ தேவரே, இந்த வேளையில நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அனனியா சப்பரால் போல தாழ்த்த மனதில்லை. ஆண்டவரே, வஞ்சகமான ஏமாற்றுகரமான ஒரு நிலைமை, உலகத்துல மாய்மானம் போடக்கூடிய ஒரு ஆவி. ஆனால் ஆண்டவரே, இந்த குஷ்டரோகியோ தான் நிலைமை இதுதான், என் குஷ்டரோகம், நான் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பாவத்தில் இருக்கிறேன் அறிக்கை செய்த போது, ஓ சுத்தமான ஆண்டவரே, பரிபூர்ணம் அடைந்தான். ஆண்டவரே, தேவரே, இந்த வேளையில நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்பதாக இந்த பிள்ளைகள் கதறட்டும். ஆண்டவரே, எங்க வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கு நான் தான், என்னுடைய இடத்துல நான் சமாதானம் இல்லாத நான் தான், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத காரணம் நான் தான், நான்